எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அஸ்ட்ரோ மகரிஷி ஆன்மீக சத்சங்கத்தில் கலந்து கொண்டுள்ள நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள், அதாவது மதுரையில் ரயில்வே காலனி விநாயகர் கோயில்னு ஒரு கோயில், 12 ஆண்டுகள் ஆன்மீக ஜோதிடம் அப்படின்ற தலைப்புல தான் வார வாரம் புதன்கிழமை ஈவினிங் 7 to 8 அப்படின்றது அங்க ஒரு சத்சங்கமாவே இருந்தது. இப்ப இங்கேயாவது நம்ம ஜோதிடத்துல இருக்கிறவங்களுக்கான, ஜோதிடத்தில் இல்லாதவங்க, ஆனா அங்க ஜோதிடமே கிடையாது. அந்த மக்கள் தான் உட்காருவாங்க. அப்ப அவர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆன்மீக ஜோதிடத்தை உள்ள கொண்டு போகும். அப்ப பல விஷயங்கள், வாழ்வியலுக்கு தேவையான பல விஷயங்கள், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா, இயற்கையா, அதாவது நவக்கிரகத்தை மீறி ஒரு செயல் நடக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப நம்மளை வழிநடத்தக்கூடியது எது அப்படின்னா அது நவக்கிரகம் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இங்க நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் வெவ்வேறு விதமான கிரகங்கள் நம்மளை ஆண்டு நம்மளை வழி நடத்துது. ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் அப்படின்ற இந்த நட்சத்திரத்துக்குள்ள நாம ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். அப்ப நட்சத்திரங்கள்லயே அதி அற்புதமான நட்சத்திரம் எது அப்படின்னு நான் ரொம்ப ஆய்வு பண்ணதுல இந்த பூச நட்சத்திரம் தான் அதிசிறந்த நட்சத்திரமா எனக்கு காட்சி கொடுத்தது. ஏன் நான் அந்த பூச நட்சத்திரத்தை ஆர்வமா நான் ஆய்வு செய்ய உள்ள போனேன் அப்படின்னா, பொதுவா இந்த ஜோடியாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் கர்மாவை தீர்மானிப்பது யார் அப்படின்னா அவர் சனி பகவான் தான். எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய புழு பூச்சிகள் முதற்கொண்டு ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களையும் கர்மாவை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா அது சாட்சாத் சனி பகவான் தான். இதுக்கு ஜோதிட ரீதியா என்ன அப்படின்னா, இயற்கையா நம்ம ராசி மண்டலத்தை எப்படி எடுத்திருக்கிறாங்க, மேசம் முதல் தான் எடுத்திருக்கிறாங்க. இடையில ஊடால ஒரு ராசியை வச்சு எடுக்கல, மேசத்தை தான் முதல் வீடா வச்சிருக்காங்க. அந்த வீட்டுல தான் சூரியனை உச்சப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன, சூரியனை ஆத்மா காரகன். இந்த ஆத்மா காரகன் அப்படின்னு வரும்போது இந்த சோல் பவர், நம்மளுடைய ஆத்ம பலத்தை, இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள் இருக்கக்கூடிய நிலையை, நிலைப்பாட்டை, இந்த ஆத்மா எந்த ரூபத்திலிருந்து எந்த நிலையிலிருந்து இது இங்கே பிறப்பிக்கப்பட்டது அல்லது பிறப்பதற்கு பணிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு சூத்திரம் யார்கிட்ட இருக்குன்னா சூரியன் தான் இருக்கு. இப்ப நம்ம நம்ம பூராமே நம்ம பேருக்கு முன்னாடி யார் பேரை, யாரோட இன்சியல் போடுவோம், நம்ம அப்பா பேர் தான் போடுவோம் இல்லையா? நம்ம அப்பா பேர் தான். அப்ப எங்க அப்பா பேர் அழகசாமி, ஏ பொன்னையா. இதுல எங்க தாத்தா பேரையும் சேர்த்துக்கிறேன், பி ஏ பொன்னையா. எங்க தாத்தா பேர் பொன்னையா, எங்க அப்பா பேர் அழகசாமி, என் பேர் பொன்னையா. அப்ப நான் என்ன செய்றேன், ஜெனட்டிக் எங்க கொடுக்குறேன். ஆனா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, அப்பா பேருக்கு அடுத்து அம்மா பேரை போட்டுக்கிறாங்க, போட்டுக்கிட்டு இனிஷியல்ல போட்டுக்கிட்டு போடுறாங்க. தவறு கிடையாது. ஆனால் நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த ஆத்மா எது அப்படின்னா தந்தை. அப்ப அந்த தந்தைக்கு காரகனாகிய சூரியனை ஆத்மா காரகனாக்கி, அப்ப இந்த பூ உலகில் வரக்கூடிய அந்த நிலைப்பாட்டை அங்கே நமக்கு உணர்த்துகின்ற கிரகம் எதுனா சூரியன் தான். அப்ப சூரியன் ஆத்மா காரகன் அப்படின்னா சந்திரனை சரீர காரகனா சொல்றாங்க. அப்ப சந்திரன் சரீர காரகன். அதுக்கு இன்னொன்னு என்ன சொல்றான், மனோகாரகன் அப்படின்னு சொல்றான். மனோகாரகன். அப்ப மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மனம் என்பது எங்கு இருக்கிறது, அது எப்படிப்பட்டது, எந்த இடத்தில், இந்த உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல எந்த இடத்துல இருந்து செயல்படுது யாருக்கும் தெரியாது. நீங்க மனம் எங்க இருக்கு அப்படின்னு கேளுங்க, ஒருத்தருக்கும் தெரியாது. ஒருத்தர் சொல்லுவான் இருதயத்தில் இருக்குமா.
ஏன்னா 1,500 மூளைக்குள்ள இருக்குமா? எங்கிட்ட இருக்கு? இல்ல. அப்ப ஆத்மாக்காரகனாகிய சூரியனை சரீரக்காரனாகிய சந்திரனோடு இங்க எந்த இடத்துல சேருது அப்படின்னா, தந்தை தாய் அப்படின்னு பிரிச்சுறாங்க. இவங்க இருவரும் இணைந்த அந்த நேரம். இப்ப நல்லா கவனிக்கணும் ஒரு விஷயத்த. படித்த அல்லது பண்புள்ள, சற்று சிந்தனை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் தான் நம்ம எல்லாருமே. நம்ம என்ன செய்யணும்னா, பிறக்கிற நேரத்தை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். அதாவது அந்த யோனியினுடைய வாசல்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த நேரத்தை குறிச்சு வச்சுக்கிட்டு நாம லக்கணம்னு போடுறோம். கிழக்கே உதயமாகக்கூடியது லக்கணத்தை வச்சு கரெக்டா லக்கணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த லக்கணம் என்பது உயிரின் தத்துவத்தை குறிப்பது. அது சாதாரண விஷயம் இல்லை. அப்ப இந்த பிறப்பினுடைய நேரத்தை நாம் பார்த்து உணர்ந்து குறிக்கக்கூடிய இந்த நேரம். ஆனால் நம் உணராத ஒரு நேரம் ஒன்று இருக்கிறது. இதுல 3 நிலைகள் இருக்கு சார். 3 நிலைகளை இங்க கொடுக்குறாங்க. எப்படின்னா, இப்ப சாதாரணமா ஒரு ஒரு தாயும் தந்தையும், தகப்பனும் தாயும் எங்கேயாவது ஒரு கோயில் விசேஷத்துக்கு போயிட்டு வந்தப்ப அவங்களுடைய இயல்பான அந்த தெய்வ சாநித்தியத்துடன் கூடிய அந்த மனநிலையில் அவர்கள் ஒன்று கூடும்போது உருவான கரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நல்லா சிந்திச்சீங்கன்னா, உங்களை சிந்தனையால ஆக்குறதுக்கு தான் என்னுடைய இது. நீங்க கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னா பார்த்துக்கலாம். சரி, எங்கேயோ ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வர்றாங்க. அது ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு கல்யாணமா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருக்கலாம். அப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது இவர்களுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியின் விளைவாக ஒன்று கூடி பிறக்கக்கூடிய கரு என்பது ஒரு இடத்துல இருக்கு. அது அது பிறப்படுத்து வருது. அப்படின்னா இந்த பிறப்பினுடைய நிலை எப்படி நான் பார்க்கணும். சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, சில நேரத்துல இவர் ரொம்ப வேலைக்கு போயிட்டு ரொம்பயுமே ஒரு உடல் ரீதியான சோர்வுல வருவார். வந்த உடனே இந்த காலகட்டத்தில எல்லாம் இப்ப நமக்கு எடுத்த உடனே வீட்டுக்கு வந்தவொடனே சாப்பிடுறதுல இருந்து படுக்க போறது வரைக்கும் செல்லை நோண்டிக்கிட்டு இருக்கோம். பக்கத்துல பொண்டாட்டி உட்காந்துருக்கு, பிள்ளை உட்காந்துருக்கு, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. எல்லாத்துக்குமே செல்லு, இல்ல சிஸ்டம், இல்ல டிவி, இப்படிதான் உட்காந்துருக்கோம். இந்த டிவி வந்ததுக்கு பின்னாடியும் ஒரு நம்மளுடைய இதெல்லாம் மாறிடுச்சு. அது இந்த செல், டச் செல் வந்ததுக்கு பின்னாடி நெட்டை, இதுல இன்டர்நெட்டை கொடுத்த உடனே அப்பவே இதுக்குள்ள போட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாலே ஒழிய பக்கத்துல பொண்டாட்டி உட்காந்துருக்கா, பிள்ளை உட்காந்துருக்கா, அதுல பேசணும் செய்யணும்ன்ற உறவு முறைகளுக்கு நம்ம போகல. என்ன, எங்க வீட்டுல என்னை யாரும் திட்டுவாங்க, எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்காது அப்படின்னு என்னையும் திட்டுறாங்க. ஆனா அந்த காலத்துல என்ன அப்படின்னா, அந்த காலத்துல கிராமத்துல பாத்தீங்கன்னா, ரொம்ப குக்கிராமமா இருந்தா பக்கத்துல ஒரு டென்ட் கொட்டகை இருக்கும். கொஞ்சம் ஒரு பெரிய பெரிய ஊரா இருந்துச்சு அப்படின்னா, அது எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு தியேட்டர் இருக்கும். ஒரு தியேட்டர். இவங்களுக்கு அந்த காலத்துல பொழுதுபோக்கு அப்படின்றது, இரவு ஆயிடுச்சுன்னா பொழுதுபோக்கு அப்படின்றது தியேட்டருக்கு போயிட்டு வருவாங்க, தியேட்டருக்கு போவாங்க. அப்ப எல்லாம் டிக்கெட் என்ன, 10 காசு, 20 காசு. மேல போய் கேலரியில போய் சேர்ல உட்கார்றாங்க, 30 பைசா அந்த காலத்துல. அதுக்காக நீ தியேட்டருக்கு போனியானான்னு கேட்கக்கூடாது. நான் தியேட்டருக்கே போனது கிடையாது. நான் போய் எங்க ஊர்ல இருக்க தியேட்டர்ல பார்த்த படம் எது தெரியுமா? காந்தி தாத்தா படம். ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போனாங்க. எங்க வீட்டுல தியேட்டருக்கு அப்படின்னா காலை வச்சு விடுவாங்க, மிலிட்ரி மாதிரி. நான் தியேட்டர் பக்கமா போனது இல்லை, நான் படமும் பார்த்தது. ஏன்னா நான் சொல்லணும்ல. அப்ப சொல்றது தானே, அதெல்லாம் போயிட்டு வர்றாங்க. அப்ப என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது அவங்களுக்கு தியேட்டர் இருந்துச்சு. சரி, மற்றதுக்கு இந்த சிறு, நான் அப்ப குழந்தை பருவத்தில் இருக்கும்போது, பால பருவத்தில் இருக்கும்போது, நாங்க நினைச்சுவேன் எங்க தெருல எல்லா பையலும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே சதுரகிரி மலை பக்கம் போவோம். அப்படி போவோம். சில கிணத்துகள்ல அப்படின்னு அப்படின்னு மீன் வச்சு விடுவாங்க. இல்லாட்டி நாங்க இங்க இருந்து எல்லாம் இது வாங்கிட்டு போவோம், கேசரி கிண்டி சாப்பிட்டுட்டு ஜாலியா வருவோம். இப்படி ஒரு பொழுதுபோக்கு. அதுக்காக சின்ன பிள்ளைகள் தான், பெரியார அந்த பொழுதுபோக்கு கிடையாது. ஏன்னா குடும்பம் அப்படின்றதுக்கு காலையில வச்சு வேலைக்கு போனாதான் சாயங்காலம் 4 மணிக்கு சமையல் பண்ண முடியும். அப்ப பொழுதுபோக்கு அவங்களுக்கு இல்லை. அப்ப அவங்ககிட்ட ஒரு வீரியத்தன்மை இருந்தது. நான் பேசுறத நல்லா கவனிச்சீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். எப்படின்னா, அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஆஃப்டர் பார்ட்டி அப்படின்னு வந்துச்சு வைங்களேன், எல்லார் வீட்லயும் வெத்தலை பெட்டி இருக்கும். இவன் என்ன செய்வான், வேலைக்கு போயிட்டு வந்தோன்னு சாயங்காலம் 4 மணிக்கு உழவு வச்சு
அது சாம்பார் தண்ணியா இருக்கும் அந்த சாம்பார். இந்த கூட்டு காய்கறி பொரியல் அதெல்லாம் கிடையாது. ஒரு சோறு ஒரு சாம்பார், ஒரு சோறு ரசம், எல்லாரும் ஒரு துவையல் வரைப்பாங்க, இவ்வளவுதான். அதை மகிழ்ச்சிகரமா சாப்பிட்டுட்டு அவன் என்ன செய்வான், அழகாக அந்த வெத்தலையை போடுவான். அந்த வெத்தலை எடுத்து அந்த இதுல சுண்ணாம்பு தடவுறது பாருங்க. நீங்க ரசனா அதுல இருந்து ரொம்ப ரசனையா பார்ப்பேன் இதை. அப்படி சில பேர் அந்த வெத்தலை எடுத்து அப்படி அந்த வேட்டியில அந்த வெத்தலையை தூசியை இது பண்றாங்க அப்படி அப்படின்ட்டு, அப்படியே அந்த காம்பை அப்படி எடுத்து அப்படி நுனி எடுத்துட்டு அப்படி அப்படி எடுத்து அந்த சுண்ணாம்பு தடவுறதுல ஒரு கலைங்க. அப்படி அப்படின்ட்டு அதுக்குள்ளேயே இந்த இப்பதான் இந்த பாக்கெல்லாம் வந்திருக்கு. அப்ப அந்த பாக்கெல்லாம் தெக்கம் பாக்கு தான். அந்த இதுதான் அப்படி தூக்கி போட்டுக்கிடுவாங்க, மென்னுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அப்படின்னு அப்படியே வச்சு மெல்லுவாங்க. ரசனையா அந்த வெத்தலையை போட்டுட்டு, இந்த வெத்தலைக்குள்ள என்ன இருக்கு பாருங்க, கால்சியத்துல இருந்து மெக்னீசியத்துல இருந்து சகல விதமான நிலைகளும் இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்புல. வள்ளல் பெருமானே சொல்ற, காலையில நீ வெத்தலை போடும்போது பாக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கணுமா, மத்தியானம் நீ வெத்தலை போட்டா அதுல கொஞ்சம் சுண்ணாம்பு கூட இருக்கணுமா, நைட்டு நீ வெத்தலை போட்டா அதுல வெத்தலை கொஞ்சம் கூட இருக்கணுமா. எப்படி பாருங்க, இவர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க வள்ளல. வெத்தலை போடுறதுல அப்படி ஒரு இது இருக்கு. அப்ப இந்த வெத்தலை போட்ட ஆம்பளைகள் பூரா ஆண்மையின் உச்சம் அப்படின்னா பாருங்க. அப்ப அந்த காலகட்டத்துல மலட்டுத்தன்மை யாருக்கும் இல்லை. ஒண்ணு, அதுக்காக இல்லாம இருக்கு, ஆயிரத்துல ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். எப்படி அதை நான் ஆய்வு பண்ணேன் அப்படின்னா, இந்த துறைக்குள்ள வந்ததுக்கு முன்னாடி தான் ஆய்வு பண்ணேன். அப்ப எங்க தெருவிலேயே பாத்தீங்கன்னா சரி, கந்தவேல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. திருப்பி என்ன பண்ணாங்க, அந்த அம்மாவோட தங்கச்சியும் திருப்பி அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த மூத்தது பிள்ளைக்கு கல்யாணம் இல்லை, இரண்டாவது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அங்கேயும் குழந்தை இல்லை. ஆனா தெருவில் என்ன பேசினாங்க தெரியுமா, ரெண்டு பேர்த்தையும் கட்டு ரெண்டு பேருமே மலடிச்சிருக்காரு அப்படின்ட்டாங்க. ஏண்டா ரெண்டு பேருமே மலடா இருப்பாங்க, இவன் இவனுக்கு அந்த குறை இருக்கின்றது எவனுமே அதை சொல்லல. அந்த காலத்துல சொல்லல. ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரமும் மரியாதையும் அது. இன்னைக்குதான் நம்ம என்ன சொல்றோம், ஆண்களை டெஸ்ட் பண்ண சொல்றோம். அப்ப அந்த காலத்துல அது இல்லை. அப்படியே அவங்க சொத்து சொத்தெல்லாம் சின்னத்தா பெரியத்தா அண்ணன் தம்பியோ பிரிச்சுக்கிட்டாங்க. இப்படி இப்படி ஒரு போக்கு இது இருக்கட்டும். ஆனால் அவங்களுக்கு பொழுதுபோக்கு என்பது என்னன்னா, அந்த காலகட்டத்தில் தியேட்டர் வெத்தலை பாக்கு. இப்ப எங்க வீட்டு திண்ணையில என்னன்னா, எங்க வீட்டு திண்ணையில டெய்லி ஒரு சத்சங்கம் நடக்கும். பூரா எல்லா காலம் வேலை முடிஞ்ச உடனே எங்க வீட்டு திண்ணைக்கு வந்துருவாங்க. எங்க அப்பா தான் காலை எண்ணிட்டு உட்காந்துருக்கும், ஏத்தாப்புல முத்தமா கிளவி ஒன்று உட்காந்துருக்கும். பூரா ஊர் புறணிய பூரா கொண்டு கொட்டுவாங்க. என்ன இதை ஊப்பு இருக்கு. நாங்க எதிர்த்து திண்ணையில உட்காந்து அறிக்கையின் விளக்க வச்சு தான் படிச்சுக்கிட்டு இருப்போம். இவ்வளவு இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, நாங்க படிச்சுக்கிட்டு இருப்போம். நாங்க 3 பேரும் படிச்சுக்கிட்டு இருப்போம். காது படிக்க போகுமா, இவங்க சொல்றதை கேட்க போகுமா. இப்படி எல்லாம் இருந்துச்சு அந்த காலத்துல, அப்படி போச்சு. ஆனா இன்னைக்கு செல்ல தட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே நம்ம உடல் உறுப்புல பாதி இதாயிருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது இப்படி ஆகி போச்சு. இயற்கையினுடைய வாழ்க்கை தத்துவத்தை நாம முறையா கொண்டு போகணும் அப்படின்னா, நம்ம டாபிக் எங்க எடுத்தோம், எதுக்கு இந்த இதை கொண்டு வந்தோம், ஆரம்பத்துல ஏதாவது ஞாபகப்படுத்துங்க. எதுல ஆரம்பிச்சோம் ஐயா? எந்த சனி மேஷத்துல சூரியன் உச்சம், கர்மா, ஆத்மகாரகன் சந்திரன், அம்மா அப்பாவை ஜாயின் பண்ண. ரவி சார், தேங்க்யூ சார். அப்ப இந்த இடத்துல அவங்களுடைய சேர்க்கை அப்படின்றது அந்த காலத்துல வெத்தலையை போட்டாங்க. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் இல்ல, மனைவியோடு சேர்றது தான் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. அதாவது 7-8 பிள்ளைகளை பெற்று போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் இதாகி போச்சு. ஆனால் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா, இது எதுக்குன்னா பிறப்பினுடைய விளைப்பாடு. ஏன்னா ஒருத்தன் கோயிலுக்கு போயிட்டு வர்றான், போயிட்டு வந்த காலகட்டத்துல இவங்க ஏதோ ஒரு இதுல ஒண்ணு சேர்றாங்க, ஒரு நல்ல விசேஷத்துக்கு போயிட்டு வர்றான், இவங்க ஒண்ணு சேர்றாங்க. அப்ப அதுல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த ஜீவனுக்கள் ஏதோ ஒண்ணு சேர்ந்து குழந்தை பிறக்குது. இவன் நல்லா பாடுபட்டு உழைச்சிட்டு வர்றான், அந்த களைப்பு. அப்ப அந்த களைப்புல என்ன செய்யறான், ஜஸ்ட் அன்னைக்கு ஏதோ அவனுக்கு மனசு வருது. அப்ப அவன் என்ன செய்யறான், உடல் உழைப்பின் மூலமாக ஏற்பட்ட களைப்பை போக்குகிற விதத்துல என்ன செய்யறான், அதை போகம் பண்ணிட்டு அவன் படுக்கிறான். அன்னைக்கு ஒரு சேர்க்கை சேர்றான். இந்த இதுல பிறக்கக்கூடிய குழந்தை, நீங்க நம்ம எப்படி பிறக்கிறோம்னு பாருங்க. அப்ப இந்த இந்த குழந்தை எப்படி பிறக்குது,
இன்னொன்னு என்ன அப்படின்னா, சில இடத்துல சம்பாஷணை பாருங்க எப்படி இருக்குன்னா, கணவன் மனைவிக்குள்ள கடுமையான சண்டை வரும். ரெண்டு பேரும் அந்த காலத்துல எந்த பொம்பளையும் ஆம்பளையில மீறி பேசினது இல்லை. ஆனா இந்த காலத்து பொம்பளை காரசாரமா வாக்குவாதம் பண்றாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல வாக்குவாதமே இருக்காது. அதாவது எந்த ஒரு பொம்பளையும் கணவனை எதிர்த்து பேசுறதா சரித்திரமே கிடையாது. அட்டி நொறுக்கிடுவாங்க. அதோட அந்த பிள்ளை அப்படி பம்மிக்கிட்டு அது வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். நான் பார்க்க நிறைய பார்த்துருக்கேன். எங்க அப்பத்தாலும் சொல்லும், ஏப்பா நீ மனுஷனா போய போட, இதெல்லாம் ஒரு ஆளு பொம்பளை கை இப்படி எங்க எங்க அப்பத்தா சத்தம் சத்தம் எங்க அப்பத்தா சவுண்டு கொடுத்துச்சுன்னா சரி, அதுக்கு அடுத்து அந்த இடத்துல அந்த பொம்பளை மேல ஒரு கை விழுந்துடக்கூடாது. எங்க அப்பத்தா டென்ஷன் ஆகி அப்புறம் ஆம்பளை எல்லாம் பார்க்காது. எங்க அப்பத்தா வந்து 10 ஆம்பளைக்கு சமம். ஆமா, என்ன அது ஒரு கள்ளநாட்டு பொம்பளை, 10 ஆம்பளைக்கு சமம். என்னப்பா நான் வந்து எங்க அப்பாவை பத்தி சொல்லணும் நிறைய சொல்லலாம். அப்ப அவங்க பெரியவங்க, அதுக்கு ஒரு மரியாதை உண்டு. ஆனா இந்த இந்த காலகட்டத்தில் என்ன செய்றாங்க, கணவன் மனைவி காரசாரமான சண்டையை போட்டதுக்கு பின்னாடி அவங்க அந்த படுக்கைக்கு போகும்போது இவன் என்ன நினைக்கிறான், சார் ரொம்ப அவளை பாடுபடுத்திட்டோம் அப்படின்னு இவன் சாந்தப்படுத்துறதுக்கு அந்த தன் மனைவியை வந்து அணுகுறான். அணுகும்போது அவளும் சரி இவ்வளவு தூரம் இது பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து கட்டி வச்சாச்சுன்னா கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நான் கொண்டு வரல, இன்னும் லிஸ்ட் கொண்டு வரல. ஏன்னா தட்டால் புட்டால் கொஞ்சம் அப்படின்னு சவுண்டை கொடுத்தாலே பெட்டி தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஓடி போயிருது இப்போ இருக்க பிள்ளைய. ஆனா அப்ப நான் சொல்றதெல்லாம் நம்ம ஜெனட்டிக்ல இருக்கிறத சொல்றேன். அப்ப அந்த சண்டை வாக்குவாதம் நடந்த காலகட்டத்தில் இவர்கள் இணைந்து இந்த இணைந்ததன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிசு. இப்படி இந்த தோற்றத்தை அவன் சொல்றான், பிறப்பினுடைய நிலையை சொல்றான். அவன் 4 வகை பிறப்பு 7 வகை தோற்றம் 84 லட்சம் யோனிப்பதுன்னு சொல்றான். இந்த 4 வகை தோற்றம் அப்படின்றது என்ன, வித்து வியர்வை முட்டை கரு, இதான் 4 வகை பிறப்பு. 7 வகை தோற்றம் அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த இடத்துல நம்ம ஆய்வுல பார்க்கும்போது எப்படின்னா ஜீன்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம பிறப்பினுடைய நிலையை நாமளே உணரக்கூடிய விதத்துல இந்த ஜோடியாக்கள் இருக்கக்கூடிய 12 கட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 12 கட்டத்துக்குள்ள ஒரு கட்டம் வந்து நம்மள வந்து உணர்த்துது. ஒரு கட்டம் நம்மள உணர்த்துது. எப்படி? இப்ப இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரியான சூழல்ல தான் இப்ப இப்ப வந்து சில நேரத்துல வந்து இந்த விருச்சி இலக்கணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. விருச்சி இலக்கணம் அல்லது விருச்சிக ராசி அப்படின்னு இருக்கு. இது காலபுருஷனுடைய 8ஆம் இடமா வச்சிருக்கான். அப்ப இந்த பிறப்பினுடைய பெரும்பான்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, எங்கேயாவது வந்து ஒரு கேதத்துக்கு போயிட்டு, என்ன கேதத்துக்கு ஒரு இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அதெல்லாம் இது அந்த சாங்கலி எல்லாம் முடிச்சு அந்த மாதிரியான நினைவுகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல ஒண்ணு சேர்ந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய பிறப்பை உச்சியில குளத்துக்குள்ளதான் வருது. நல்ல ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு யாத்திரையை யாத்திரை போயிட்டு நல்ல தெய்வங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்து பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அது தனுசு லக்னத்தில் பிறக்குது. எப்படி பாருங்க, எங்கேயாவது நல்ல ஜாலியா டூர் போயிட்டு வர்றாங்கல்ல, எக்ஸ்கர்ஷன் ஜாலியா போறாங்க, எங்கேயோ மலைக்கு போயிட்டு வர்றாங்க, மலை ஏறிட்டு இந்த மலை ஏறுறதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மலை ஏறுறதுல என்னன்னா, இப்ப 2 இது இருக்கு. இப்ப அண்ணாமலை திருவண்ணாமலையை சுத்துறவனும் இருக்கான், சரியா, சதுரகிரி போய் ஏறுறவனும் இருக்கான். இது மலை தான், நல்லா கவனிக்கணும். திருப்பரங்குன்றமும் மலைதான், பழனியும் மலைதான், சுவாமி மலையும் மலைதான், பழமுதிர்ச்சோலையும் மலைதான். அப்ப இந்த மலைகளுக்கெல்லாம் போயிட்டு வர்றதும் ஒரு காரணம், ஒரு இதாக சொல்லலாம். அதுக்கு நிகரா கொடைக்கானல் ஊட்டின்னு 2 இருக்கு. இந்த மாதிரி இடத்துல, ஏன்னா இந்த இடத்துல நான் ஒரு கிராஸ் பண்ணிடுறேன் உங்களை. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நம்ம லக்கணத்துல பஞ்சமாதிபதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்றதுல அதைத்தான் புத்திர ஸ்தானாதிபதினு ஜோதிடத்துல சொல்லுவாங்க. அதுதான் நம்ம சந்ததி. அப்ப அந்த சந்ததி விருத்தின்றதை 5ஆம் இடத்தை வச்சுதான் கணிக்கிறாங்க. அப்ப அந்த 5 குடையவர் எடுத்தா தான் இவனுக்கு எப்படிப்பட்ட குழந்தை
எப்ப பிறக்கும், எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும், எந்த நிலையில பிறக்கும் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். இதை வந்து 5ஆம் இடத்தை அப்படியே அப்பாவுக்கு அப்பா தாத்தாட்டையும் போய் தாத்தாவுக்கு இந்த 5ஆம் இடம் தான். அப்ப பாரம்பரியத்தினுடைய சிக்கல்கள் ஏதாவது சிரமங்கள் இருக்கா, தோஷங்கள் இருக்கா, சங்கடங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு தான் இந்த 5ஆம் இடத்தை நம்ம பார்க்கணும். ஆனா இதுல நான் ஒரு டெக்னிக் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த பஞ்சமாதிபதி போய் சிம்மத்துல போய் உட்கார்ந்து வைங்க. சிம்மத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அதை விட இந்த மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னா, டேய் உன் பொண்டாட்டி கூட்டு போற கொடைக்கானலுக்கு போடான்டுவேன். நல்ல லீவை போட்டுட்டு ஒரு வாரம் லீவை போட்டு போறான். இந்த பஞ்சமாதிபதி அந்த சிம்மத்துல இருந்தாலே நான் என்ன செய்வேன், நீங்க மலைக்கு போயிட்டு வாங்கடா, கொடைக்கானல போய் ஒரு நாள் தங்கிட்டு வாங்கடா, வேலை வெட்டியால தூக்கி போடுறாங்க. இப்ப அந்த இடத்துல அந்த மலை சார்ந்த இடத்துல போய் இவங்க எதுக்கு போறாங்க? பொழுதுபோக்குக்காக போறாங்க. அங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு. இவங்களுக்கு அங்க வேலை கிடையாது. அதாவது சுற்றி பார்க்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது. ஏன்னா அங்க போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட முடியாது. மகிழ்ச்சிகரமான ஒரு கருத்து அங்க வந்து உடலும் உள்ளமும் ஒரு மகிழ்ச்சிகரமான நிலை இருக்கும். ஏன்னா அங்க இருக்க சீதோஷ நிலையும் அதே மாதிரிதான். அப்ப அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சிகரமான இடம். அந்த மலையில போய் ஒண்ணு சேரும்போது பாத்தீங்கன்னா அங்கே கருக்கூடக்கூடிய பிள்ளை அப்படி ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி போயிட்டு வந்து பிறக்கக்கூடிய அந்த பிறப்பினுடைய குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, சாமானியமானதல்ல. நீங்க நல்லா கவனிங்க. ஏன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் இப்ப நான் என்ன சொல்றேன், திருவண்ணாமலை மலையை சுத்தி கீழே வந்து அண்ணாமலையாரும் உண்ணாமலையும் கும்பிட்டு வரேன். இதுடைய சாநித்தியம் வேற. இப்ப ஒரு சதுரேரி மாதிரி ஒரு மலைக்கு போயிட்டு வரலாம், இல்ல அறுபடை வீடுகள்ல ஏதாவது போயிட்டு வரும்போது போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி இது என்ன செய்வான், மலைக்கு போயிட்டு வருவான். நீங்க சாதாரணமா இதுல ஒரு சூட்சும விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க பழனிக்கு நேர்த்திக்கடை போடுவாங்க. திருவண்ணாமலைக்கு போய் நான் குழந்தை வரம் கேட்டேன், சதுரையில போய் குழந்தை வரம் கேட்டேன்லாம் இல்லை. குருவா பழனியில தான் எல்லா வேண்டுதலும் வச்சுக்குவாங்க. ஆனா பிறப்பினுடைய நிலைப்பாடு வந்து திருச்செந்தூர். குழந்தை இல்லாதவங்க திருச்செந்தூர்ல சர்ச்சைக்கு போய் உட்காருவாங்க. அது குரு ஸ்தலம், அங்க போயும் அந்த இதுதான் இருக்கு. ஆனா மலை சார்ந்த இடத்துல இந்த 2 இடத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பாரம்பரிய குற்றம் இருந்து பாரம்பரிய குற்றத்தினால் குழந்தை இல்லாதவர்கள் செல்ல வேண்டிய இடம் வந்து மலை சார்ந்த இடமும். அப்ப பழனி மலை. சரியா? உடல் ரீதியான குற்றம் இருந்து உடல் ரீதியா அப்ப உடல் ரீதியான ஒரு சில குற்றங்கள் இருந்து அவர்கள் வந்து குழந்தை வரம் கேட்க வேண்டிய இடம் எது என்றால் அது திருச்செந்தூர். சார் இதுக்கு 2க்கு என்ன சார் வித்தியாசம்? இந்த இடத்துல சொன்னா பாரம்பரிய குற்றத்தை வந்து சிம்மத்துல தான் வச்சிருக்கான். சிம்மம் வந்து மலை சார்ந்த இடமும். அப்ப மலை சார்ந்த இடத்துக்கு போயிட்டு வந்த உடனே இந்த பாரம்பரிய குற்றம் விலகி அவனுக்கு ஒரு சந்ததி விருத்தியை தருகிறது. இப்படி பாரம்பரிய குற்றம் இருக்கக்கூடிய குற்றத்தை கொண்டு குழந்தை இல்லாத ஒரு நிலையை எப்படி சார் உணர்றது? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த சிம்மம் அப்படின்னு ஒரு வீடு இருக்கு. சிம்மம் இதை என்ன செய்யறான், இந்த இடத்துல நான் உள்ள போய் பார்க்கும்போதுதான் எனக்கு பல அதிசயங்களும் ரகசியங்களும் எனக்கு கிடைச்சிச்சு. எப்படி அப்படின்னா, இந்த சிம்மம் இருக்கு இல்லையா, இதுலதான் சிம்மாசனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப சிம்மாசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ராஜாக்களுடைய நிலைப்பாடு. ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு தான் வந்து சிஎம் பிஎம் ஜனாதிபதி நம்ம போறோம். அந்த காலத்துல போறாங்க மன்னர்களுடைய ஆட்சி தான் இதுல. அப்ப மன்னர்களை பூரா வந்து குறிக்கக்கூடிய இடம் வந்து சுட்டி காட்டக்கூடியதுன்னா சிம்மம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம்ஐயும் பிஎம்ஐயும் ஜனாதிபதியும் குறிக்கக்கூடிய இடமும் சிம்மம் தான் இல்லைங்கள. ஆனா அந்த காலத்துல மன்னர்கள், ஜமீன்கள், நிலக்கிழார்கள், நாட்டாம இப்படின்ற அந்த ஒரு முதன்மையான குடும்பத்தை சுட்டி காட்டக்கூடிய வீடு எதுனா அது சிம்மம் தான். அப்ப அந்த இடத்துலதான் பாரம்பரிய குற்றம் என்பதும் இருக்கிறது. அப்ப பாரம்பரிய குற்றம் எதனால் வந்தது அப்படி யோசிக்கணும். ஏன்னா நான் நிறைய பார்த்திருக்கேன், அதுல நிறைய குற்றங்கள் இருக்கு. அப்ப அந்த குற்றங்களை எல்லாம் போக்குகின்ற இடம் எதுனா மலை சார்ந்த இடம். அப்ப மலை சார்ந்த இடத்துக்கு போறான். இப்ப பழனி மலை ஏறி போயிட்டு வந்துடுறான், அண்ணாமலையாரை சுத்திட்டு வர்றான், சதுரகிரி கூட போயிட்டு வரலாம்.
அப்படி போயிட்டு வந்தோடனே பாத்தீங்கன்னா அந்த குற்றம் நீக்கப்பட்டு பிறக்கக்கூடிய குழந்தை அப்படின்னு ஒண்ணு வருது இல்லையா? அது அந்த அந்த அதாவது பாரம்பரிய குற்றத்தினால் குற்றத்தை விலக்கி பிறக்கப்பட்ட குழந்தை ஒரு பாரம்பரியத்தையே உருவாக்கக்கூடிய சக்தி உண்டுட்டான். எப்படி பாருங்க, சகல விதமான குற்றங்களை நீக்கி பிறக்கக்கூடிய குழந்தை அது. இதுல அவன் இப்படி வச்சிருக்கான். அப்ப அந்த குழந்தை தான் பின்னாடி வளர்ந்து மிகப்பெரிய ஒரு பதவிக்கும் பெரிய அங்கீகாரத்துக்கும் வரக்கூடியது. இதுல இந்த மாதிரி இருக்கு ஒரு ஒரு சில சூட்சுமங்கள் வந்து இந்த இந்த இடத்துல வந்து வச்சிருக்கான். நாம் அதை உணராமையே போய்கிட்டு இருக்கோம். அப்ப இப்ப சாதாரணமா வந்து இப்ப மீனத்துல பிறந்தவங்க இருக்காங்கன்னு வைங்களேன். மீனத்துல பிறந்தவங்க வர்றாங்க, சாமி கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். சிம்பிள் தான் லாஜிக். நான் வேற எதெல்லாம் சொல்றதில்லை, எனக்கு வேற எதுவுமே தெரியாது. 12 கட்டத்தை விட்டா எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. நீங்க இந்த 12 கட்டத்துக்குள்ள நீங்க என்ன கேட்டாலும் சரி, அதுக்குள்ள ஈஸியான ஒரு ரெமெடி தூக்கி கையில விட்டு போயிடுறேன். என்னன்னா இப்ப பாருங்க, மீனத்துக்கு 5ஆம் இடம் என்பது கடகம் இல்லையா? கடகம் தானே. அது ஓடுகின்ற நதி நீரை குறிப்பது. அந்த வீட்டுக்குள்ளதான் பூச நட்சத்திரத்தை வச்சிருக்கான். இப்ப நம்ம பேசுற பூச நட்சத்திரத்துக்கு வருவோம். இந்த பூச நட்சத்திரம் என்பது சமாதிகளை குறிப்பது அல்லது பழமையான சிவாலயங்களை குறிப்பது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நதிக்கரையில் எல்லாம் பல ஆலயங்களை வந்து ஸ்தாபிச்சாங்க. பல ஆலயங்கள் நதிக்கரையில் இருக்கிறது. பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள் வந்து நதிக்கரையில் இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், எங்கேயாவது புனிதமான நதியில போய் முங்கி அந்த கரையில் இருக்கக்கூடிய சிவனை போய் வழிபட்டு வாங்கடா, அந்த கோவிலை கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, போயிட்டு வந்தோம்னா எங்களுக்கு ஒரு முத்தாய்ப்பா ஒரு விஷயம் கிடைச்சிடும். டக்குனு கிடைக்கும். நீங்க இந்த பூச மனசு உத்திரட்டாய் நட்சத்திரம் இருக்கே, நீங்க அதை ஒன்ன கையில வச்சால் எல்லாருக்குமே இந்த நட்சத்திரம் வந்து, அதாவது இந்த நட்சத்திரம் ஆகாது அப்படின்ற ஜீவன்களே இது கிடையாது. இந்த பூச மனசு உத்திரட்டாய் இருக்கு பாருங்க, எல்லாத்துக்குமே பொதுவானது இது. நீங்க பூச நட்சத்திரத்துலாம் ஜீவசமாதி இருக்கு. நீங்க ஒவ்வொரு பூசத்துக்கும் நான் சொல்லுவேன், பிறப்பை அறுப்பதற்கு ஆரம்பத்தில் நான் சொல்றதுதான், பூச மாசம் உத்திரட்டாயில பிறந்தவங்களுக்கும் மகரம் கும்பம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி தசையை கடந்தவர்களுக்கும் சனி லக்கணத்தில் இருக்க பிறந்தவர்களுக்கும் அடுத்த ஜென்மா கிடையாது. ஏன்னா அவன் தான் கர்மாக்காரகன். அந்த கர்மாக்காரகன் அவனை வந்து நம்ம அவன் வந்து நம்மளை ஆண்டு கொண்டு போயிடறான். அதுக்கப்புறம் இந்த பூமியில் நம்ம பிறக்கணுன்ற அவசியம் இதுல இல்லை. அப்ப பிறப்பை அறுக்கக்கூடிய நட்சத்திரம் எதிரான பூச நட்சத்திரம். நீங்க எல்லா சித்தர்களும் எடுத்து பாருங்க, ஞானிகளை எடுத்து பாருங்க, அந்த பூச நட்சத்திரத்துக்கு தான் ஒடுங்குவாங்க, சமாதிக்குள்ள போவாங்க. எல்லாருமே சிற்புருஷர்கள் அத்தனை பேரும் அடங்கிய நட்சத்திரம் எதுன்னா பூச நட்சத்திரம். அதே மாதிரி ஒரு பூச நட்சத்திரத்துல ஒரு மகானுடைய ஜீவ சமாதிக்கு நீங்க போயிட்டு வந்து பாருங்களேன், ஒண்ணுமே இல்லை. இது இப்படியும் கொண்டு போகலாம். எப்படின்னா ஒருத்தர் வந்து சுவாச கோளாறுன்னு வைங்க, மூச்சு விட திணறேன். அவன் கேஷுவலா போய் அந்த ஜீவசமாதியை வந்து தொட்டுட்டு உள்ள சுத்திட்டு வரும்போது பாருங்க, அவன் பிராணனே வந்து மாறிடும். பிராணனே மாறிடும். ரகசியமே, இந்த ஜீவ ரகசியமே எங்க வச்சிருக்காங்க? பூச நட்சத்திரத்துக்குள்ள தான் வச்சிருக்கான். அப்ப பூச நட்சத்திரத்துடைய தன்மை என்ன? ஏன் அதை நம்ம இவ்வளவு தூரம் வந்து நான் பெருசா சொல்றேன் அப்படின்னா, நம்ம உடல் கூறு தத்துவத்துல இருதயமும் இருதயம் சார்ந்த பகுதியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப இருதயத்தினுடைய இயக்கம் தானே நம்மளுடைய சரீரத்தினுடைய ஆத்மாவுடைய நிலை. அவ்வளவு எவ்வளவு காலம் வாழ்வுன்றது இருதயத்தினுடைய இயக்கத்தை வச்சுதானே இருக்கு. அப்ப இந்த இருதயத்தை இயக்குகின்ற நட்சத்திரம் எதுனா பூச நட்சத்திரம். அப்ப பூச நட்சத்திரம்னா இந்த இடத்துல லங்ஸ், நம்மளுடைய நுரையீரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த லங்ஸ் வந்து பூசம். அதை 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 வந்து அதுக்குள்ள இருக்கிறது தான் ஹார்ட். இப்ப இந்த ஹார்ட்டினுடைய இயக்கம் வந்து இப்ப சுவாசிக்கிறோம், காத்து சுவாசிக்கிறோம். இதை வந்து உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன், ரொம்ப புரியும், ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஈஸியா புரியும். இந்த பொருள் சொல்ற மாதிரி சொல்றேன். இப்ப நம்ம மேசம்னு வச்சிருக்கோம். மேசத்தை என்ன சொல்றான்? தலைன்னு சொல்றோம். இப்ப எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அதனாலதான் மேசம் என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
மேசத்தை வச்சுதான் அந்த 12 வீடுகளுடைய இயக்க கதியை நம்ம பார்க்க முடியும். மேசம் ஒருவருக்கு எந்த மாதிரியான நிலைப்பாட்டை கொள்ளுகிறதோ அந்த நிலைக்கு தக்கவாறு தான் இப்பூமியிலே ஜனித்த பலனை அவன் அடையக்கூடிய நிலையை சுட்டி காட்டக்கூடிய வரம்பு அதுக்குள்ளதான் இருக்கு. சகலத்தையும் மேசத்துக்குள்ள வச்சிருக்கிறான். அப்ப எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். தலையில நம்ம என்ன சொல்லுவோம்? முண்டம்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா தானே? தலையில என்ன அர்த்தம்? ஆனா இந்த தலைப்பகுதிக்குள்ள என்ன வச்சிருக்கான்? கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. அதை விட பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு, மூளை இருக்கு. எப்படி பாருங்க. அப்ப அசுபதி நட்சத்திரம் தான் அந்த பிரெயின். அதையும் நான் மெடிக்கல் ரீதியா போகாம நாம ஸ்பிரிச்சுவல் ரீதியா அதை பார்க்கும்போது எப்படின்னா, இந்த இந்த இது வந்து சகசிரார சக்கரம்னு சொல்லுவோம். தலையில இருக்கக்கூடியது 1000 முதல் தாமரை கொண்ட சகசிராரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சகசிரார சக்கரத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதுகெலும்புடைய முடிச்சிருக்கு இல்லையா, அதான் உத்திராட 1ஆம் பாதம். இந்த உத்திராட 1ஆம் பாதத்துல தான் மூலாதாரத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். தான் அப்ப அங்க ஒரு விதமான உஷ்ணத்தை கொடுத்து அங்க சுருண்டு கிடக்கக்கூடிய அந்த சுழுமனையின் அதாவது அந்த குண்டலினி இருக்கு இல்லையா, அந்த குண்டலினியை தட்டி எழுப்பணும். இதை அவை ரொம்ப அழகா சொல்லுவார். என்ன, காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்படின்னு அவர் சொல்லுவார். என்ன, 9 வாயில் ஒரு மந்திரத்தால். நீங்க ஔவையார் எழுதின அகவலை நீங்க பாடுங்க, உங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய 96 தத்துவம்னு வேலை செய்யும். நீங்க நீங்க ஒரே ஒரு அகவல் தான். நான் ரொம்ப எல்லாம் இதுல என்ன சொல்றது அப்படின்னா, நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், டே இந்த விநாயகர் அகவல் அவை கொடுத்துருக்கா. இங்கிட்டு நம்ம முருகனுக்கு என்ன கொடுத்துருக்கான்? முருகனுக்கு கொடுத்த பாட்டு என்னது? இது ரெண்டும் போதும் நமக்கு. நீங்க பெரிய மந்திரத்தை நீங்க சொல்லணும் அப்படின்ற அவசியமே இதுல இல்லை. இந்த ரெண்டையும் ஒருத்தர் வந்து காலையில விளக்கேற்றி ஒரு சின்ன பத்தியை பொருத்தி வச்சுட்டு விநாயகருக்கு முன்னாடி இதை பாடினாலே சகல விதமான நன்மைகளும் நம்மளை தேடி வரும். சகல விதமான நன்மைகளும் தேடி வரும். அப்ப மூலாதார சக்கரத்தில் அப்படி அதை மூண்டலக்கூடிய அந்த குண்டலினியானது அப்படியே மெல்ல எழுந்து சுவாதிஷ்டானத்துக்கு வரணும். நல்லா கவனிங்க. இப்ப இவங்க சொல்லக்கூடிய அத்தனை ஆதார சக்கரங்கள்ல எழுப்புறேன்னு சொல்றது பூராமே துபாக்கும். ஏன்னா துபாக்கும். அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். எப்படின்னா, இப்ப நம்ம இந்த 6 ஆதாரம் இருக்கு. இப்ப அது மூலாதாரம் இருக்கு, சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்சா, சகசிராரம். இந்த ஆஞ்சா அப்படின்ற சக்கரத்துக்கு இந்த சதாசிவம் மனோன்மணி அப்படின்ற இந்த இடத்துல தான் சுழிமனை தத்துவம் இருக்கு. இது ஒரு பட்டாணி மாதிரி பிக்யூரிட்டி. இந்த சரீரத்தினுடைய 96 தத்துவத்தையும் 72,000 நாடிகளையும் 21,600 சுவாசத்தையும் ஒரு புள்ளிக்குள்ள வச்சு ஆண்டு நம்மளை வந்து வழிநடத்துறதுன்னா இந்த மினிக்கான பட்டாணியை விட சிறுசுதான் பிக்யூரிட்டி. இதுதான் இவ்வளவு பாடுபடுத்துது. இதை வந்து நிறுத்தி இதுக்கு மேல ஏறி உச்சிக்குழியில இறக்கி சகசிரார சக்கரத்தை இயக்கணும். அப்படி உச்சிக்குழியில இறங்கும் போதுதான் என்ன செய்யுது, இந்த 1000 தாமரை விரியும். அப்ப இந்த 6 அங்க இருக்கக்கூடிய இது மேல இருக்க மூளைதான் இருக்கு. அதுக்குள்ள எத்தனையோ நரம்புகளை வச்சிருக்காங்க. அந்த நரம்புகளுக்குள்ள ஒரு ரத்த ஓட்டத்தை வச்சிருக்கான். ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ள அதுக்குள்ள 7 இந்த ஓட்டுக்கும் மூளைக்கும் இடையிலேயே 7 லேயர் இருக்கு. இந்த 7 லேயர் இந்த 6 ஆதாரத்தை தூக்கி கொண்டு போய் இறக்குறது அந்த 7 லேயர். இதை பூரா ஒண்ணு சேர்த்து இங்க குழியில கொண்டு போய் இறக்கணும்னா 1000 தாமரை அப்படியே விரிஞ்சு அப்படியே இந்த இதுல அப்படியே மலர்ந்து 72,000 நாடிகளுக்கும் அது சப்ளை ஆகும். அப்படியே மலர்ந்து தாமரை மலர் எப்படி மலருமோ அது மாதிரி அந்த 1000 தாமரை மலரும். அப்படி மலருகின்ற போது இந்த மனமும் உடலும் அடையக்கூடிய ஒரு அந்த அந்த நிலை இருக்கு இல்லையா, அந்த புலங்காயுதம், அது ஒரு விதமானது. இதைத்தான் இவர் என்ன செய்வாரு, ஓசோ என்ன சொன்னாரு, ஓசோ கணவன் மனைவி இணையும் போது
விந்து நாதத்தை விரயம் செய்யும் நேரத்தில் உன்னுடைய மனநிலையும் மனமும் உடலும் எப்படி இருந்ததோ அதே நிலையில் நீ இருப்பானால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நீ பார்க்கலாம். இறைவன்ற வார்த்தை அங்க இல்லை, நல்லா கவனிங்க, சகலத்தையும் பார்க்கலாம். அப்ப அந்த அந்த மூணு நிலையில நம்ம எப்படி போறது? இதுதான், அதுக்குத்தான் அட்டாங்க யோகத்தில் இப்படி சொல்றான், நீ இந்த 6 ஆதாரத்தை கொண்டு வர, சாஸ்திரார்த்தத்தை கொண்டு போய் நிறுத்துறா. சுழிமனையில கொண்டு போய் நிறுத்தும் போதே உணர்வுகள் வேற மாதிரி. ஆனா இப்ப போன உடனே பயிற்சி எல்லாம் கிடையாது, பயிற்சி எல்லாம் கிடையாது. அந்த ஒரு அது ஒரு அஞ்சனக்கல் ஒண்ணு இருக்கு, அந்த அஞ்சனக்கல்லை தூக்கி இந்த நெத்தியில வைப்பாங்க, கும்பா மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை டைங் அப்படின்னு ஒரு தட்டு தட்டினோம்னா சுழிமனை வாசல் திறந்துருச்சுன்னு சொல்றாங்க. டேய் எப்படா, அதை விட ஒரு கூத்து மக்கா ஒருத்தர் இருக்கான். எப்படின்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆன்மீக சத்சங்கம்னு வரும்போது பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். கடந்து வந்த பாதை என்பது நிறைய, வாழ்வியலுக்கு தேவையான பல ரகசியங்களை இந்த சத்சங்கத்தில் நான் உங்களுக்கு தர்றேன், தராமலாம் இருக்க மாட்டேன், தருவேன். ஆனா தன்னை உணரணும், தன்னை உணர்ந்து உள்ளுக்குள்ள போனோம்னா பல விஷயங்கள் நம்ம எளிதா கைப்பற்றலாம். ஏன்னா எடுப்புல சுழிமனை வாசல் திறக்கிறேன் போயிடக்கூடாது நான். அப்ப மூலாதார சக்கரத்தை ஒரு 90 நாள் ஒருத்தன் பாடுபடுறான்னு வைங்களேன். 90 நாள் ஒருத்தன் பாடுபட்டு ஒரே நிலையில இருந்து மூலாதார சக்கரத்துல நினப்ப வச்சு அவன் சுழிமனையில் தன்னுடைய சிந்தனையை நிலைநாட்டினால் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி என்பது லைட்டா அப்படின்னு தெரியும். அதோடைய அது இது பண்றதே நமக்கு தெரிஞ்சுக்கும். இந்த மூலாதார சக்கரத்தினுடைய நமக்கு மூலாதார சக்கரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய நிலையில் நம்ம பாடுபடக்கூடிய மும்மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மூம்பா 27 இல்லையா, 270 நாட்கள். அதுக்கப்புறம் இவன் இதை தவறாம உட்காரணும். மும்மடங்கு 270 நாட்கள் உட்கார்ந்தா தான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரத்தை அவன் லைட்டா அப்படின்னு உட்காரணும். இதுல கேப் விட்டா போயிடும். அப்ப கடுமையா அதுல உட்காரணும். அப்ப சுவாதிஷ்டான சக்கரத்தை தொற்றுச்சு அப்படின்னா அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க சிற்புருஷர்கள்லாம்? அஞ்ஞான வாசம் போனது எதனால தெரியுமா? காட்டுக்குள்ள போயிடுவாங்க. ஏன் காட்டுக்குள்ள போயிடுறாங்க? இங்க இருக்கக்கூடிய மனித வாடையே இருக்கக்கூடாது. இந்த மனிதர்களுக்குள்ள இருந்தாச்சுன்னா ஆசாபாசம் மேலோங்கிரும். ஏன்னா ஆசாபாசம் மேலோங்கி வேற விதமாயிரும். அப்ப இணைவு அவர் தேர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சுவாதிஷ்டான சக்கரம் உயிர்த்தலத்தினுடைய நிலைப்பாடு. அப்ப அந்த உயிர்த்தலத்துக்குள்ளதான், அந்த உயிர்த்தலத்துல ஒட்டித்தான் அதுக்கு அந்த மேல் பகுதியில தான் ஒரு 2 விரக்கடை, நம்மளுடைய உயிர்த்தலத்துக்கு 2 விரக்கடை, அதுக்கு மேலதான் அந்த சுவாதிஷ்டான சக்கரை இருக்கு. அது எந்திரிச்சிச்சுன்னா நிலகொள்ளாது. நிலகொள்ளாதுன்னா ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணை, பெண்ணாக இருந்தால் ஆணை நாடிடும், இயற்கையா நாடிடும். அப்ப இங்க மனித ஜீவிதத்துக்குள்ள நம்ம இருந்தோம்னு இங்க நடக்கவே நடக்காது, எங்கேயாவது தப்பு நடந்துடும். அதனாலதான் பயந்து போய் ஓடி போயிட்டாங்க, காட்டுக்குள்ள போயிட்டாங்க. இந்த வனாந்தரத்துக்குள்ள அஞ்ஞான வாசத்துக்குள்ள போறது எதுக்காக? அவன் அங்க போய் இந்த 270 நாட்கள் இருக்கு இல்லையா, இது மூலாதாரத்தின் மும்மடங்கு சுவாதிஷ்டானம், இதனுடைய 6 மடங்கு காலம்தான் மணிபூர சக்கரம். 6 மடங்கு 270 இன்டு 6ன்னு போட்டுக்குங்க. எவ்வளவு காலம்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு காலம் அவன் தன்னுடைய தவத்தால் அல்லது அபியாசத்தால் தியானத்தால் என்ன செய்வான்? மணிபூரக சக்கரத்துக்கு உள்ள வருவான். இந்த மணிபூரக சக்கரம் ஒருத்தனுக்கு விழிப்பாயிருச்சு அப்படின்னா அவனுக்கு பசிக்காது. இது நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ஆதார சக்கரங்களை உங்களுக்கு இதுக்கு மேல வேண்டாம். ஏன்னா இப்படி சொன்னேன்னா நம்ம நீங்க எல்லாம் பெரிய இதுக்கு அவரப்படுறீங்க கிடையாது. ஆனா தெரிஞ்சுக்குங்க, இந்த 6 ஆதாரத்தை கொண்டு சுழிமலையில நிறுத்தி இந்த சகசரா சக்கரத்துக்கு இறக்கும் போது மூளையினுடைய நிலையை 7 லேயரை கொண்டு இருக்கிறது. இதுக்குள்ளதான் பெரிய ஜீவ ரகசியத்தை உள்ள வச்சிருக்கான். உங்களுடைய நினைப்பினுடைய சக்தி பூரா அந்த பிட்யூட்டின்னு சொல்லக்கூடிய சுழிமலையில இருந்து உள்ள போய் இங்கதான் நிக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போகும். நீங்க ஒரு நாளைக்கு உட்கார்ந்து
கண்ணை மூடிட்டு உட்காந்து இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே மௌனமா இருந்துட்டு அப்படியே நீங்க இந்த உச்சிக்குழியில நினப்ப வைங்க. இந்த உச்சிக்குழி உங்களுக்கு துடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வலப்பக்க மூளையை பத்தி நினைங்க. அப்படி நினைக்கும் போது வலப்பக்க மூளையில வந்து பிளட் சர்க்குலேஷன் தெரியும். இடப்பக்க மூளையை நினைச்சீங்கன்னா இந்த சர்க்யூட் இங்க வரும். பின் மூளையில வந்து நினைச்சீங்கன்னா பின் மூளையில இருந்து அந்த ரத்த ஓட்டம் அந்த இதாகிறது தெரியும். அப்படியே முன்மூளைக்கு வந்து நின்னீங்கன்னு வைங்க, முன்மூளையில ரத்த ஓட்டம் ஓடுறது தெரியும். இதை உணரலாம். அப்படியே ஆழ்ந்த நிலையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிராக்டிஸ்ல கொண்டு வரலாம். இதெல்லாம் இருக்கட்டும். அப்ப மூளை என்பது இதுக்குள்ள இருக்கு. இந்த கண்கள் இருக்கிறது, காது இருக்கிறது, மூக்கு இருக்கிறது. பஞ்சபூதத்துடைய ரகசியம் என்ன செய்யுதுன்னா, இப்ப பாருங்க, செவி கேட்கிறது, ஒளி, ஒளித்திறன் இங்க இருக்கு. என்ன ஒளிக்கு எதை சொல்றோம்? ஒளி. கண்கள் பார்வை. இப்ப நெருப்பு, நிலம், காற்று, ஜலம், ஆகாயம் அப்படின்னு 5 பஞ்சபூத சக்தியை வச்சிருக்கோம். அப்ப உணவுக்கு உரியது வாயு. வாயில தான் உணவு இது பண்றோம். இப்ப இந்த மூக்குல வந்து சுவாசம் வருது. இதை என்ன செய்யலாம்? வலது இடது அப்படின்னு சொல்றான். சூரியகலை, சந்திரகலை. இது சுழிமனைன்னு சொல்றான். சுழிமனை ரெண்டும் ஓடுறதுதான் சுழிமனை. சுழிமனை ஓடும்போது நம்ம எந்த காரியமும் செய்யக்கூடாது. சுழிமனை ஓடிச்சு அப்படின்னா அமைதியாயிடணும். என்ன அமைதியா ஒரு இடத்துல, அந்த இடத்துல எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது. இதுல என்னன்னா, சூரியகலை ஒரு ஆணுக்கு சூரியகலை அதுலயும் சொல்றான். சூரியகலை ஓடும்போது அவன் சேர்ந்து பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. சந்திரகலை அவனுக்கு ஓடும்போது அவன் சேரும் போது அதனால் பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தை. நல்ல கவனி. சூரியகலை ஆண் குழந்தை, சந்திரகலை பெண் குழந்தை. இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப சுழிமுனையில பிறந்தா அதுதான் அலி. இப்ப புரியுதா? சுழிமுனையில இருந்தா அப்ப சுழிமுனையில இப்ப இவங்க அதை பாக்குறது இல்லை. இவங்களுக்கு தெரியுமா இது இது சூரியகலை, சந்திரகலை, இது சுழிமுனை ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம இதாக கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா இயற்கையின் சரி. அப்ப இந்த இடத்துலதான் நல்லா பாருங்க, ஒரு ஒரு இதுக்குள்ள ஒரு ரகசியத்தை எப்படி வச்சிருக்கான் அப்படின்னு. ஒரு ஆணுக்கு சூரியகலை ஓடும்போது அவன் மனைவிக்கு துணைவியாருக்கு சந்திரகலை ஓடி அவர்கள் சங்கமித்து பிறக்கக்கூடிய குழந்தையானது, அந்த ஆண் குழந்தையானது, அந்த சூரியன், அதாவது ஒரு ஆணினுடைய சூரியனும் பெண்ணுடைய சந்திரகளையும் இணைந்து பிறக்கக்கூடிய அந்த ஜீவன் இந்த பூமியில் தீர்க்காயுசா வாழ்வான். சகல சௌபாக்கியங்கள் அவனுக்கு கிடைக்கும். அதேதான் சந்திரகலை ஓடும்போது, சந்திரகலை இவனுக்கு ஓடி இவன் மனைவிக்கு துணைவியா இருக்கு சூரியகலை ஓடி இந்த இடத்தில் பிறக்கக்கூடிய அந்த பெண்ணானது சகல சௌபாக்கியங்களோடு சக்கரவர்த்தி யோகத்தோடு அவர் இந்த பூமியில் வாழ்வார். இதுதான் ஜீவ ரகசியத்தினுடைய உச்சம். இது யாருக்குமே தெரியாது. நான் பல கூட்டங்கள்ல பேசுறது உண்டு. எப்படின்னா, இப்படித்தான் போகும், நீங்க கவலைப்படாதீங்க, அது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நின்றுடும். நாங்க வந்து எங்க கோயில்ல இருந்து வல்லநாட்டுல இருந்து செண்பகாதேவி மலைக்கு ஆவணி மாதம் உத்திராட நட்சத்திரத்து அன்னைக்கு மேல போவோம். அங்க நவக்கிரக ஜோதியை போட்டு அகவல் பாடி அன்ன பரிபாலனம் செஞ்சு அங்க ஒரு சத்சங்கம் பண்ணுவோம். 2003 அங்க எங்க சுவாமி, அதாவது சுதானந்த சரஸ்வதி சுவாமின்னு சொல்லி சிவாசாமி, அவங்க ரிஷிகேஸ்வர உமா மகேஸ்வரி ஆசிரமத்துல இருந்து வந்திருந்தாங்க. அவங்களும் எங்களோட வந்து மேல அம்மா கோயில்ல உட்கார்ந்தோம், செல்பாதேவியில உட்கார்ந்தோம். அப்போ அவரு அந்த அந்த நாங்கெல்லாம் வந்து அந்த விளக்கு போட்டு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கும்போது அவர் என்கிட்ட கேட்கிறாரு, ஏப்பா உன்னை என்னமோ பெரிய வாசியும் சொல்றாங்களே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எப்பயுமே பெரியவங்ககிட்ட வந்து தடால் புடால்னு போய் இறங்கிடப்படாது. நானும் நமஸ்காரம் பண்ணிட்டு, அப்படிலாம் இல்லை சாமி, ஏதோ ஒரு பயிற்சி தான் சாமி அப்படின்னு நான் வந்து நயந்து சொல்றேன். அப்படியா? அப்ப நான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, நீ சொல்ல முடியுமா? அப்ப நான் பணிவா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சா சொல்றேன், இல்லட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறேன் சாமி, நீங்க தான் எல்லாத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படியா? அப்பதான் அவர் சொன்னாரு,
அதாவது தாயினுடைய கருவறையிலிருந்து வெளிவரக்கூடிய குழந்தைக்கு அந்த தொப்புள் கூடிய கற்பன் அறுத்து, அந்த தொப்புளுக்கு பேர் என்ன தெரியுமா? அறுத்து அடைக்கப்பட்ட வாசல். அறுத்து அடைக்கப்பட்ட வாசல். இதுக்குதான் தாய்க்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவும், இந்த பூமிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவும் அதுக்குள்ளதான் இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த பூமிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பந்தம், தாய்க்கு நமக்கு இருக்கக்கூடிய பந்தம் அதுக்குள்ளதான் இருக்கு. என்ன இது ஒரு பெரிய ரகசியம். இந்த இந்த இது அப்ப அறுத்து அடைக்கப்பட்ட வாசல் தொப்புள்குடிய கட் பண்ண உடனேயே அதுவரை தாயினுடைய சுவாசத்தை சுவாசித்த அந்த குழந்தை பூமியினுடைய சுவாசத்தை சுவாசிக்க நேருகிறது. நல்லா கவனிக்கணும். அப்ப அப்படி சுவாசிக்கும் போது ஒரு குழந்தையானது எந்த கலையில் சுவாசித்திருக்கும்? இப்ப சுவாசம் ஓடும் இல்லையா? அறுத்து அடைக்கப்பட்ட உடனே என்ன செய்யும்? ஒரு குழந்தை அப்பதான் அழுகும். பாத்தீங்களா? ஏன்னா இந்த காத்து போய் தான் அந்த லங்ஸை வந்து நுரையீரலை விரிவுபடுத்தும் போது அந்த குழந்தை அழுகும். குழந்தை அழுகனா பின்னாடி முதுகுல தட்டி கொடுப்பாங்க, தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? ஆமா. அதெல்லாம் வந்து வாழ்க்கையோட ஒன்றி இருந்தா நமக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு தான் நினைக்கிறேன். ஒருத்தர் ரியாக்ஷனே இல்லையே. என்ன நாங்கெல்லாம் அதை எங்கேயா பார்த்துருக்கோம். தலைகீழ வச்சு தட்டுவாங்க. என்ன அப்ப ஆமா ஆமா, தலையில வச்சு தட்டுவாங்க, முதுக தட்டுவாங்க, அழுதுச்சுன்னா விட்டுருவாங்க. அப்ப அந்த அழுகும் போதுதான் அந்த சுவாசம் வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த முதல் சுவாசம் என்பது இப்ப எனக்கு நான் சுவாசித்த முதல் சுவாசம் சூரியகலையா, சந்திரகலையா, இல்ல சுழிமுனையா? இப்ப புரியுதா? நான் உங்களை சிந்திக்க வச்சுட்டேன். நீங்க தூங்கக்கூடாது. இந்த ஒண்ணுதான் ஜீவ ரகசியத்தினுடைய பிரம்ம ரகசியம் பேர் இருக்கு. நமக்கு தெரிஞ்சாதான் சொல்ல முடியும், யூகிக்க கூட முடியும். அது வரைக்கும் அந்த யூகமே இல்லை. நாங்க அபியாசம் பண்றவங்க தான். அபியாசத்துல வந்து எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. வாசியோகத்துல அபியாசம் எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பயிற்சியில நாங்க இருக்கோம், பயிற்சியில நல்லாவே இருக்கோம். ஆனா இதை பத்தி சிந்திக்கல. ஒரு கலையை மாத்தணும்னா கக்கத்துல இருக்கிற எதாவது தூக்கி வச்சுட்டு கலையை மாத்தி விட்டு போயிடுவோம். உங்க கலையை மாத்தனா கூட இங்க உட்காந்து நான் வந்து உங்க கலையை மாத்துறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ரைட்ஸ் இருக்குனால இது இருக்கு. ஆனா இதை சொல்ல முடியல. எந்த கலையில சுவாசிச்சு முதல் குழந்தை? அந்த குழந்தையுடைய முதல் சுவாசம் எந்த சுவாசம்? சூரியனா, சந்திரனா, சுழிமுனையா? நான் தடான குப்பரடிக்கு காலில் விழுந்தேன். நமக்கு தெரியாது சாமி. ஏன்னா ஒரு நிமிஷம் அரண்டுட்டேன். ஏன்னா இந்த சப்ஜெக்டை எங்க குருநாதர்கிட்ட நான் பேசுனதே கிடையாது. அவ்வளவு சத்சங்கம் பண்ணியிருக்கோம். நாங்க உடல் கூறு தத்துவத்தை இன்ச்சு பை இன்ச்சு நாங்க பேசியிருக்கிறோம். பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை இன்ச்சு பை இன்ச்சு விவாதிச்சிருக்கோம். பஞ்சபூதத்தினுடைய செயல்பாட்டை வந்து நாங்க அளவுக்கு அதிகமா வந்து பேசியிருக்கோம். ஆனா இதை நாங்க ஒரு காலம் யோசிச்சது கூட கிடையாது. விழுந்த உடனே அப்படியே அமைதியாயிடுச்சு. என்ன அப்படியே அமைதியான அதோட சத்தகம் நின்றுச்சு. அப்படியே காலையில இறங்கிட்டோம். ஆனா ஆவணி உத்திராடம் கழிச்சதுக்கு பின்னாடி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் வல்லநாடுக்கு போயிருந்தப்ப சுவாமிகள் வந்து, எப்பா நீ இன்னைக்கு பாபநாசம் போயிருப்பா, இங்க பூஜை முடிஞ்சு சாப்பிட்டு நேரம் பாபநாசம் போயிருந்தாரு. நான் பாபநாசத்துல சுவாமியோடைய ஆசிரமம் இருக்கு, அங்க போயிட்டேன். சுவாமி வந்து நைட்டு 11:30 வர்றாரு. அப்ப எங்களுக்கு சொல்லிட்டாங்க, நீ சாப்பிட்டு படுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. 11:30 வர்றாங்க. வந்த உடனே உள்ள வந்து அவங்க ரூமுக்குள்ள போனாங்க. போயிட்டு வந்தோன்னே, எப்பா கிளம்பு அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் தாங்க கிளம்பு, மறுபார்த்தையில கிடையாது. அப்படியே போன உடனே பாபநாசத்துக்கு மேல ராஜராஜேஸ்வரி மண்டபம், அது கீழே அந்த அந்த தாமிரபரணியினுடைய அந்த வடகிழக்கு, அதாவது அங்க வடக்கருந்து அப்படி பிரிகிற அந்த இடத்துல காரணம் என்னை தண்ணிக்குள்ள உட்கார வச்சு அவங்க கரையில இருந்து இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. இதை எப்படி பார்க்கணும், எப்படி நீ உணரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளவு பெரிய ஒரு சூட்சமான விஷயம். அப்ப நீங்க கேட்கலாம், அப்பனா நம்மலாம் எந்த சுவாசத்துல தான் சுவாசிப்போம்? இது ஒரு கேள்வி. அப்ப இதுக்கு ஒரு நல்ல பயிற்சி வேணும். இதெல்லாம் இருக்கட்டும், இதை வந்து நீங்க சிந்திச்சுக்கோங்க. அப்ப
இது சொல்றான். அந்த அசுபதி நட்சத்திரம் வந்து இந்த மூளையை குறிக்குது. பரணி நட்சத்திரம் இந்த முகத்தின் அழகு குறிக்குது. கிருத்திய நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல வந்து சுழிமனை இருக்கு. நல்லா கவனிங்க. கிருத்திய நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இந்த சுழிமனை ஆஞ்சா சக்கரத்தினுடைய இது சுழிமனை. உத்திராடம் 1 மூலாதாரம், சுவாதி நட்சத்திரம் சுவாதிஷ்டானம், உத்திரம் 1 மணிபுரகம், பூசம் அநாதகம், திருவாதிரை விசுக்தி, கிருத்தியை 1 சுழிமனை. எப்படி வச்சிருக்கான் பாருங்க. இந்த 6 ஆதாரம் இந்த நட்சத்திரத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப அநாகத சக்கரம் இருதய சக்கரம் எங்க இருக்கு? பூசத்துல இருக்கு இல்லையா? அப்ப இந்த இடத்துல முகத்தின் அழகு கிருத்திய 1 சுழிமுனை, கிருத்திய அப்புறம் 2 3 ரிஷபத்துக்கு வந்துடும். இந்த தாடை பற்கள் எல்லாம் கண்கள் அதுலதான் இருக்கு. ரோகிணி நட்சத்திரம் எலும்புலா நாக்கு, மிருகசீரர் 1 2 சுவாசத்தினுடைய முதல் அடிப்படை, மிருகசீரர் 3 4 அப்படியே கண்டம் உணவு குழலை மூச்சு குழலை பிரிக்கக்கூடிய இந்த இடம். அப்ப இந்த இடத்துல உணவு குழல் போய் இறப்பைக்கு போகும், மூச்சுக்குழல் போய் நுரையீரலுக்கு போகும். அதான் அது நெட்டப்பட ராசி மிதுனம். திருவாதிரை நட்சத்திரம், திருவாதிரை உடற்கரம்னு சொல்லுவோம். ஆளாகால விஷம் அங்க இருக்குன்னு பாத்தீங்களா? ஆளாகால விஷத்தினுடைய தொடக்கம் அங்கதான். திருவாதிரை நட்சத்திரத்தை நடராஜ பெருமானை கும்பிடுறோமே, நடராஜ 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 பதியே பதி யாரு வல்லவர். நடராஜ நடராஜ ஒரு காலகட்டத்துல இந்த உடலுடைய தன்மை உணராத காலம், மனிதர்கள் இந்த தேகத்தை பற்றி சிந்திக்காத காலம், இந்த பிரபஞ்ச மண்டத்தில் இருக்கக்கூடிய சக்தியை பிண்டம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறது என்பதை அறியாத மனிதர்கள் வாழ்ந்த காலத்தான் வள்ளல் பெருமான் என்ன செஞ்சாரு? இந்த சுழிமுனை என்ற நிலையில ஜோதி என்பதை கொண்டு வந்தார். ஜோதி இதுதான் நடராஜர். நீங்க பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. நடராஜ 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 பதியம்னா எங்க இருக்கு? சுழிமுனையில இருக்கு. இங்க ஆடக்கூடிய சுவாசத்தினுடைய நிலையை வச்சுதான், இந்த சுவாசத்தினுடைய கதியை வச்சுதான், கதி கதினா என்ன? சுவாசம் மூச்சு. அழுகணிச்சத்தில் சொல்லுவாரு, எட்டாம் புறவீடு ஈராறு காலனியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து கட்ட கயிறெடுத்து கால்நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் அடியே கண்ணம்மா அன்றிருந்தால் ஆகாதோ. என்ன சொல்றாரு? நீ 21,000 சுவாசத்தை சுவாசிக்கணும். அது இல்லடா 16,400 சுவாசம் சுவாசிக்க, இந்த 7,200 சுவாசம் வந்து வீணா போறத நீ எப்படி உள்ள சேர்க்கணும் அப்படின்றத அவர் சொல்ற. அப்ப அந்த சுவாசத்தினுடைய கதி சுழிமுனையில போய் நிக்குது. அப்ப தத்துவம், அப்ப இந்த 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 சுழிமுனையுடைய தத்துவத்தில் சுவாசத்தினுடைய நிலையை பத்தி அவன் சொல்றான். அண்டம், அண்டத்திற்கு ஒரு பஞ்சபூதத்தை எப்படி எடுத்துக்கிற நீ? அப்ப அங்க மிதுனம் என்பதுதான் காற்றாசியா வருது. அதுலதான் உன் சுவாசத்தினுடைய நிலை இருக்கு. உன் சுவாசம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ நன்றாக சுவாசிக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய ஆண்மைத்தன்மை என்பதும் பெண்மைத்தன்மை என்பதும் உனக்கு நிலைப்பாடு கொள்ளும் அப்படின்ற. அப்ப அதுக்குதான் நம்ம ஆளுங்க என்ன சொன்னா பிராணாயாமம் பண்றா. அதுக்கு மேல வந்து என்ன நாடி சுத்தி பண்றா. இந்த பிராணாயாமம் பண்ணாலே போதும். அதனால அழகா பிராணாயாமம் பண்ணலாம். பிராணாயாமம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எந்த நோய் வராதுங்க. அப்ப திருவாதிரை நட்சத்திரம் அதுல என்னது? ராகுவோடைய நட்சத்திரம் திருவாதிரை நடராஜர். இப்ப உத்தரகோசமங்கல அந்த மரகம், ஏன்னா மிதுனம் வந்து புதனுடைய வீடு. நல்லா கவனிங்க, மிதுனம் வந்து புதனுடைய வீடு. புதன் யாரு? மரகதம். திருவாதிரை நடராஜர். அப்ப உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமானுக்கு சந்தன காப்பை கலைஞ்ச உடனே 4 நாள்ல பாக்குறதுக்கு அந்த கோயில்ல 7 கிலோமீட்டர் வரிசையில் நின்றாங்க. ஆமா போய் பார்த்தாங்க. நல்லா அழகா கும்பாபிஷேகம், திருவாதிரை நட்சத்திரத்திலே கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டாங்க. அதுலயும் ஒரு வேடிக்கை பாருங்க. இங்க பாருங்க, ஒரு ஒரு சிந்தனையா சொல்றேன், நல்லா கேட்டு பாருங்க, கேளுங்க. இந்த ராகு போய் புரட்டாதி 4ஆம் பாதத்துல போய் உட்கார்ந்துருக்கு. இப்ப குருவோட நட்சத்திரத்துல இருக்கு. அப்ப குருவோட நட்சத்திரத்துல குரு எங்க இருக்காருன்னா ரிஷபத்துல ரோகிணி நட்சத்திரத்துல நிக்கிறார். இப்ப இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய அந்த மங்களநாதர் மங்கள நாயகி அவங்கள அந்த நடராஜ பெருமானை போய் பார்த்துட்டு வந்தாலே நமக்கு செல்வ செழிப்பு சேரும். எப்பயுமே பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன் மக்கா, ஒரு விஷயத்த நீங்க பார்க்கணும், சிந்திக்கணும். சிந்தனையை நான் உங்களுக்கு சொல்றேன். நாம பிறக்கிறோம், பிறந்தோன்னு என்ன செய்யறோம்? நட்சத்திரம் குறிக்கிறோமா இல்லையா? நீ என்ன நட்சத்திரத்தவே பிறந்திருக்க? உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம்னா நான் நட்சத்திரத்தை சொல்லுவோம்.
உத்திராட நட்சத்திரம் பொன்னையா, பொன்னையா உத்திராடம், பொன்னையா நான் பேச உத்திராட நட்சத்திரம் என்ன இருப்பான் இல்லையா? அப்ப நட்சத்திரத்துக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? அப்ப அந்த நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல கும்பாபிஷேகம் நடக்கோ அந்த நட்சத்திர நாதன் எந்த நிலையில இந்த ராசி மண்டலத்தில் நிற்கிறாரோ அந்த செயல்பாட்டுக்குரிய தெய்வமா மாறிடும். மாறிடும். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப போய் ஒருத்தன் வெளிநாடு போகணும், எங்க ராகு மீனத்துல இருக்கு, ஒரு வெளிநாடு போகணும் ஒருத்தன், திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு போய் இந்த நடராஜ பெருமான மங்கள் நாய் உத்தரவாசமுக்கு போயிட்டு வந்தானே வெளிநாடு போயிட்டான். எப்படி பாருங்க. அப்ப குரு ரிஷபத்துல சந்திரன் சாரத்தில் இருக்கு. இப்ப உத்தரகோச மங்கையில போய் இந்த நடராஜபுரம் அந்த அதாவது அம்பாள் வந்து ரொம்ப அழகா இருப்பான். அதாவது அது பேர் பாருங்க, மங்களநாதர் மங்கள நாயகி, மங்கள நாயகி சமேத அப்படின்னு தான் வரும். சரியா? அந்த இடத்துல போய் அவங்க 2 பேரும் வந்து இந்த நடராஜ பெருமானை பார்த்துட்டு வந்தா இந்த ஆண்டு அவ்வளவு அற்புதமா செல்வ செழிப்பு, சொத்து சோகம், சோபோகம், சௌரியம் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. எப்படி நம்ம ஜாதகத்துல லக்கணத்தை போட்டு ராசியை வச்சு பலன் சொல்றோமோ அதே மாதிரிதான் கும்பாபிஷேகம் நடந்த நாளுடைய தன்மை. அந்த கும்பாபிஷேகம் வச்ச நாளை வச்சு இந்த தெய்வத்துக்கு நம்ம யாராரு போகலாம், என்ன வேண்டலாம் அப்படின்றத அங்க பார்த்துக்கலாம். எப்படி இது ஒரு மிகப்பெரிய இது. ரொம்ப ஒவ்வொரு ஒவ்வொரு கோயிலுடைய கும்பாபிஷேக நாட்களை பூரா நான் வந்து ரொம்ப கவனிப்பேன். என்ன ரொம்ப அதுவும் இவங்க எப்பூராமே இந்த உத்தராயண காலத்துல வந்து இந்த கும்பாபிஷேகத்தை பூரா பண்ணிடணும்னு சொல்லி இவங்க கொண்டு போறாங்க. உத்தராயண காலத்துக்குள்ள கோயில் முடிச்சு விடணும், அது கும்பாபிஷேகத்தை பூரா முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி. தட்சிணாயன காலத்திலேயே வந்து சிம்ம மாசம்னு சொல்லக்கூடிய ஆவணி மாசத்துல பண்ணக்கூடிய கும்பாபிஷேகம் பார்த்தீங்களா, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். பவர்ஃபுல் காட். ஆவணி மாசத்துல இது வேண்டாம். இப்ப இந்த சப்ஜெக்டுக்குள்ள போய் அதுனா அது ஒரு டாபிக்கா போகும், அது வேண்டாம். அப்ப இந்த திருவாதிரை நட்சத்திரம் அதுதான் இந்த உணவு குழல்ல வந்து ஒரு இது போய் உட்காருது, மூச்சு குழலுக்கு போய் சேருது. அது குடல் கரகம்னு சொல்றாங்க. சரியா? இதுக்கு அடுத்து புனர்பூச நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு அடுத்து பூச நட்சத்திரமும் இருக்கான். குருவோட நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரமா பூச நட்சத்திரத்தை வச்சிருக்கான். இப்ப இதுல நீங்க வேடிக்கை பாருங்க, தனுசு அப்படின்றது குருவோட வீடு, மகரம் அப்படின்றது சனியோட வீடு இல்லையா? இந்த இதை எங்க கொண்டு போய் வச்சிருக்கான் பாருங்க, குருவோட நட்சத்திரம். இப்ப அசுபதி நட்சத்திரத்துக்கு அடுத்து சுக்குருடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இப்ப சுக்குருடைய வீடு எது? ரிஷபமும் துலாமும். ரைட்டா? ஆனா சுக்குரனுக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் வந்து சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப ரிஷபத்துக்கு அடுத்து வந்து சூரியனுடைய வீடு இருக்கா? இல்லையில. கவனிங்க, நல்லா கவனிங்க. அதே சூரியனுடைய வீட்டுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய வீட்டுக்கு அடுத்து எது சந்திரனுடைய வீடு இருக்கா? இல்ல. இப்ப ஜோடியாக்கள் எப்படி வச்சிருக்காங்கன்னா சைவம் வைணவம் ரெண்டையும் பிரிக்கிறோம். மேசத்தில் சூரியன் உச்சம், ரிஷபத்தில் சந்திரன் உச்சம். அப்ப இது சிவ அம்சம். அதாவது சிவனுக்கு இடப்பாகத்துலதான் பார்வதி இருப்பான் இல்லையா? சிவனுக்கு இடம் பார்வதி. அதனால மேசம் என்பது சிவன், ரிஷபம் என்பது பார்வதி, சிம்மம் என்பது மகாவிஷ்ணு, கடகம் என்பது சந்திரனுடைய வீடு இல்லையா? அப்ப மகாவிஷ்ணு வடக்கை பக்கம் இருக்கிறது யாரு? மகாலட்சுமி இல்லையா? அப்ப சிம்மமும் கடகமும் தான் வைணவம், மகாவிஷ்ணு மகாலட்சுமி. இதை இப்படி பிரிச்சிருக்கேன் ஜோடியாக்கள். அப்ப இந்த இடத்துல இந்த பூசம் என்ற அந்த அந்த நுரையீரல் இருக்கு இல்லையா, இதுல போய் இந்த சுவாச குழல் போய் நாம சுவாசிக்கிறோம், காற்றை சுவாசிக்கிறோம். சுவாசோன்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், சாப்பாடு இல்லாம நம்ம வந்து ஒரு சில நாட்கள் வாழ்ந்துடுறோம், தண்ணி இல்லாமையும் இருந்துடலாம். ஆமாவா இல்லையா? சாப்பாடு இல்லாம இருந்துடலாம், தண்ணி இல்லாம இருந்துடலாம். காத்து இல்லாம இருக்க முடியுமா? ஒரு 10 நிமிஷம் ஒருத்தர மூக்கவும் வாயவும் போட்டுவோம், என்ன ஆகும்? சுவாகா. ஆமா, சுவாகா. அப்ப என்ன ஆகுது? அப்ப மூச்சுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாத்தீங்களா? காத்துக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. அப்ப இந்த காத்து தான் இந்த உள்ளுக்குள்ள போய் ஜீவாதாரமா உள்ள போகுது. அப்ப ஜீவன் என்பது என்ன? சிவன் என்பது என்ன? ஏன் சிவனுக்கு உருவம் இல்லை?
அது லிங்கம் தானே வச்சிருக்கான். சிவனுக்கு உருவம் வச்சிருக்கானா? லிங்கம் தான் வச்சிருக்கான். அப்ப இந்த 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 ஜீவனுக்கு, இந்த காத்துக்கு உருவம் இருக்கா? கிடையாது. எப்படி பாருங்க, காத்துக்கு உருவம் கிடையாது. அப்ப இந்த காத்து உள்ள போய், இந்த உள்ள நம்ம காத்து சுவாசிக்கிறோம். இது போய் என்ன செய்யுது? நுரையீரலை விரிவுபடுத்துகிறது. இது விரிஞ்ச உடனேயே அந்த இருதயத்திலிருந்து வரக்கூடிய அசுத்த ரத்தம் எல்லாம் இந்த இடத்துல வந்து சேர்ந்து, இந்த சுவாசத்துக்கு காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அப்படியே அது திருப்பி இருதயத்துக்கு போய் இந்த உடலெல்லாம் பரப்புகிறது. அடுத்து வரக்கூடிய காத்து, நம்ம காத்தை வெளியே விடுறோம். ஆனா இதே சுவாசிக்க காற்றினுடைய கழிவு நம்ம காத்து வெளியே போயிருது. உண்ணும் உணவு மலமாக போகிறது. குடிக்கும் நீர் வந்து சிறுநீராக வெளியேறுகிறது இல்லையா? இங்க கொடுக்கும்போது கொடுக்கறது போல அங்க வெளியேறுது. ஆனால் இந்த சுவாசிக்கக்கூடிய காற்றினுடைய தன்மை இந்த நுரையீரலை விரிக்கும் போது அங்கே ரத்தத்தை சுத்திகரிக்கப்பட்டு ஆக்சிஜனை ஏற்றி இருதயத்தை இயங்க செய்கிறது. அப்ப இருதயத்தினுடைய இயக்கமே சுவாசம் தானே. அப்ப அந்த இருதயத்தை இயக்குகின்றது யாரு? உள்ள போகுது. அப்ப அந்த பூச நட்சத்திரத்துடைய அதிபதி யாரு? சனி பகவான். பூச நட்சத்திரத்தோட அதி தேவதை எப்படி பாருங்க. புனர்பூச நட்சத்திரத்துக்கு அடுத்து பூச நட்சத்திரத்தை வச்சிருக்கான். தத்துவார்த்தம் என்னது? கர்ம கர்மாதிபதி, கர்மஸ்தானாதிபதி சனி. உலகத்திற்கும் அனைத்து ஆன்மாவுக்கும் கர்மாவை நிர்ணயிக்கக்கூடிய நிலை யார்கிட்ட இருக்குன்னா சனி பகவான் தான். அதை தர்மாதிபதியோட சேர்க்கிறான். கர்ம தர்மாதிபதி அப்படின்னு சேர்க்கிறான். எப்படி சொல்றான்? இப்ப பூச நட்சத்திர அதிபதி சனி பகவான், அதி தேவதையான பிரகஸ்பதி குரு பகவான். இவர்கள் இருவரும் இணைந்து இயக்குகின்ற நிலைதான் இந்த தேகம், ஆத்மா. இவர்கள் தான் பிறப்பு இறப்பினுடைய ரகசியத்துக்கு கர்த்தா. அப்ப அந்த பிரகஸ்பதிக்கு ஒரு பக்கம் வலது பக்கம் யார் இருக்கா? இந்திரனும். இடது பக்கம் யார் இருக்கா? பிரம்மாவும். அதுதான் பிரகஸ்பதி குருவுக்கு என்ன சொல்றான்? தனக்காரகன், புத்திரக்காரகன். படைக்கு மாற்றல் யாரிடம் இருக்கிறது? பிரகஸ்பதி இருக்கு. பிரம்மாவுடைய நிலை அதுதான், இந்திரனுடைய நிலையும் அவர்தான். அப்ப இந்திரனுக்கும் பிரம்மாவுக்கும் இவர் தான், பிரகஸ்பதி தான். உனக்கு செல்வம் வேண்டுமா? எடுத்துக்கோ. குழந்தை செல்வம் வேணுமா? இந்த படைக்கு மாற்றல் பிரம்மா. அந்த ரெண்டையும் யார் கையில வச்சிருக்கா? பிரகஸ்பதி வச்சிருக்கிற. அப்ப இவரை இந்த பிரகஸ்பதி என்பவர் அதிதேவதையாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எதிரா பூச நட்சத்திரம். அப்ப பூச நட்சத்திரத்தை நீ எந்த தெய்வத்தையும் போய் வேண்டலாம், எந்த குருமார்கள்ட்ட போய் வேண்டலாம், எந்த சமாதிக்கும் நீங்க போகலாம். நீங்க குலதெய்வம், அதாவது ஒரு குலதெய்வத்திட்ட போய் பூச நட்சத்திரத்தை நின்று அந்த சாமியை நீங்க கும்பிட்டுவாங்க. நீங்க கேட்ட வரத்தை கேட்ட நிலையில் கொடுக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் எதுனா பூச நட்சத்திரம் தான். மறுக்கவே முடியாது. நம்ம சொல்லலாம், போனா இது கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ, பாரதி தீர்த்த சுவாமிகள் நம்மளை பாப்பாரா பார்க்க மாட்டாரோ, மகாபெரியவர் அனுக்கிரகம் பண்ணுவாரோ பண்ண மாட்டாரோ, இந்த சந்தேகமே நம்ம இருக்கக்கூடாது. பூச நட்சத்திரத்துக்கு போக வேண்டியது. ஆனா என்ன செய்யணும்னா, மகான்களை நீங்க வந்து நீங்க அலங்காரம் பண்ணுவீங்களோ என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதுக்கெல்லாம் நீங்க மதிக்கவே மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த இன்னைக்கு கூண்டு வில்வம் இருக்கு இல்லையா, இந்த வில்வத்தை கையில எடுத்துட்டு அப்படியே போய் அந்த அந்த சமாதியில போடுங்க. டமக்குன்னு நினைச்சு உட்காந்துருவாங்க. வில்வத்துக்கு கட்டுப்பட்டவங்க இருக்கு யாரு? மகான்கள். சிவனுக்கு உகந்தது எது? வில்வம். அப்ப வில்வம் நல்லா கவனிங்க. வில்வம் அப்படின்ற அந்த விருட்சத்தை கூட நட்சத்திரம் எது? சித்திரை. சித்திரையுடைய விருட்சம் எது? வில்வம். அப்ப அந்த சித்திரை நட்சத்திரத்தை என்ன இருக்கான்? நீங்க ஒண்ணும் கிடையாது. அந்த சித்திரை நட்சத்திரத்துடைய இதுதான் சுக்லத்தினுடைய அந்த சுக்லத்தினுடைய ஆதாரம் எதுல இருக்குன்னா அந்த சித்திரையில தான் இருக்கு. இன்னும் பாருங்க, நல்ல ஒரு விந்து வந்து உற்பத்தி பண்ணணும் அல்லது அதை வந்து டெவலப் பண்ணணும், சக்தி வாய்ந்த விந்துவா மாத்தணும்னா வில்வத்தை சாப்பிட சொல்லுவாங்க. வில்வலைக்கு ஆணு பெண்ணு சாப்பிட்டா சுக்கிரமும் சுரோடிதமும் அதாவது தேஜஸா வரும். அப்ப அந்த வில்வத்தை தூக்கி அப்படியே மகான்களுடைய ஜீவசமாதியில போட்டு சுத்த ஆரம்பிங்க. சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பூசத்துக்கும் சகல குற்றங்களையும் நீக்கக்கூடிய நட்சத்திரம், சகல விதமான
ஒரு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளையும் ஒரு ஆத்மாவுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எதுனா அது பூச நட்சத்திரம் தான். நல்லா கவனிங்க, இதுக்குள்ளதான் பெரிய சூட்சுமமே. அப்போ நீங்க ஒரு மகான்கிட்ட போறீங்க, நான் சொல்லுவேன், டே வியாழக்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் ஒண்ணு சேரக்கூடிய நாட்கள்ல நீ எந்த மகான்கிட்ட வேணாலும் தீட்சை வாங்கிக்கலாம். இப்ப வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரம் வரும். அந்த நேரத்துல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல போய் பலாப்பழமும் தேனும் கொண்டு அபிஷேகம் பண்ண சொல்லுவேன். சார் அப்படி கொடுக்கும் சார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த பிரபஞ்சத்துக்கு வேணுமோ அதை கொண்டு வந்து கொடுத்துரும். உத்திராடத்துக்கு வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரம் இருக்கக்கூடிய, அதே வியாழக்கிழமையும் அசுத்தி நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய நாளை பாருங்க. நீங்க வியாழக்கிழமையும் அசுமதி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல நீங்க ஏதாவது ஒரு சின்ன கட்சிப்பாவது புதுசு கொண்டு போகணும். ஒரு பனியன் எடுத்து போட்டுக்கலாம், ஒரு புத்தாடை உடுத்தலாம். அன்னைக்கு புத்தாடை உடுத்துறீங்கன்னா நல்லது. எங்க சார் புத்தாடை எடுக்கிறது அப்படின்னா ஒரு கட்சிப்பாவது வாங்கி வச்சுக்கோ, வாங்கி கையில வச்சுக்கோ. சார் வியாழக்கிழமையும் அசுபதி நட்சத்திரமும் இணையக்கூடிய நாளில் நீங்க ஒரு புது ட்ரெஸ் போட்டீங்கன்னா சரி, அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் தரித்திரம்ன்றது இல்லை சார். பல பேருக்கு நான் சொல்லி பல பேர் இதை செஞ்சு நல்லா இருக்காங்க சார். எப்படி இருக்கும் பாருங்க. சரியா? அப்ப இந்த இடம், இந்த நட்சத்திரத்தை நீங்க என்ன செய்யணும், நான் தான் அழகா ஒரு தொண்டி மாதிரி இருக்கும், ஒரு பானை கலசம் இருக்கு இல்லையா, அந்த கலசை வாங்கி அதுக்குள்ள என்ன செய்யணும், நல்லா நிறைச்சு தண்ணியை வச்சுக்கணும். அதாவது நல்லா நிறைச்சு தண்ணி அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், அதுக்குள்ள எப்பயுமே சாமி வரும்போது வில்வம், துளசி, விரலி மஞ்சள், வெத்தலை பாக்கு, ஒரு எலுமிச்சம்பழம், இதை அந்த கலசத்துக்கும் போடணும். விரலி மஞ்சள் எடுக்கணும். நல்லா கவனிங்க, பூச தண்ணிக்கு சின்னதா ஒரு கலசம் வச்சுக்கணும். அந்த கலசத்துல நல்ல தண்ணியை அனுப்பி விரலி மஞ்சள் எடுத்து, இறைவா என் குலதெய்வமே, என்னை காக்கின்ற தெய்வமே, இனி எனக்கு என் குடும்பத்துக்கு சகல சௌபாக்கியங்களையும் தரணும், என் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரணும், எங்க வீட்டுல நல்ல மகிழ்ச்சியை தரணும், எங்க வீடு எப்பயுமே ஒரு செல்வ செழிப்போட இருக்கணும், அதுக்கு உன் அனுக்கிரகம் வேணும்டாங்கப்பா அப்படின்னு அந்த விரலி மஞ்சளை அடிக்குது பாருங்க. ஏன்னா அப்படியே வேண்டி அந்த கலசத்துக்குள்ள போடணும். போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அப்படியே வில்வத்தை எடுக்கணும். வில்வத்தை எடுத்து அப்படியே பிரார்த்தனை பண்ணி அதுக்குள்ள போட்டணும். அதுக்கடுத்து துளசி எடுக்கணும். இங்க பாருங்க, இப்படித்தான் போடணும். துளசியை போட்டு வில்வம் போடக்கூடாது. வில்வத்தை போட்டு துளசியை போடணும். வில்வத்தை எடுத்து பிரார்த்தனை பண்ணி அப்படியே அதுல கலசத்துக்குள்ள போடணும். அப்படியே துளசி எடுத்து அப்படியே பிரார்த்தனை பண்ணி போடணும். இங்க பாருங்க, வரலி மஞ்சளை போட்ட உடனே உங்க குலதெய்வம் உட்காந்துக்கணும். உங்க இஷ்ட தெய்வம் அதுக்குள்ள போய் உட்காந்துக்கணும். இந்த வில்வத்தை தூக்கின உடனே அத்தனை சிவாலயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை மகாத்தான சிவனுடைய அனுக்கிரகம் அதுக்குள்ள போயிடும். அதே மாதிரி சித்தருடைய அனுக்கிரகம் வந்துடும். துளசியை தூக்கி போட்ட உடனே மகாவிஷ்ணு உள்ள போயிடுவார். இவங்க ரெண்டு பேர்த்தையும் சமப்படுத்துறதுக்கு தான் வெத்தலை பார்க்க. அப்ப வெத்தலை எப்படி போடலாம் அப்படின்னா, 9 வெத்தலை எடுக்கணும், 5 பாக்கு வைக்கணும். நல்லா கவனிங்க, 9 வெத்தலை இருக்கணும், 5 பாக்கு வைக்கணும், வச்சு உள்ள போட்டணும். இப்ப நம்ம என்ன பண்ணுறோம், விரலி மஞ்சள், வில்வம், துளசி, வெத்தலை பாக்கு. ஆமா, இதுக்கு எடுத்து என்ன செய்யணும்னா அப்படியே எலுமிச்சம்பழத்தை தூக்கணும். இந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி அப்படியே பிரார்த்தனை பண்ணி இதுக்குள்ள போட்டோம்னா இவங்க எல்லாரும் கண்ட்ரோல் ஆகி உள்ள உட்காந்துருவாங்க. நல்லா கவனிங்க, உள்ள உட்காந்துருவாங்க. இப்ப உள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இந்த உள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இந்த ஜீவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய நிலையை நாம இப்ப சமப்படுத்திருக்கோம். இந்த ஜீவனை உருவாக்கிட்டோம். ஒரு ஒரு சிலையை உருவாக்குன மாதிரி இது. இப்ப இந்த சிலையை நம்ம பிரதிஷ்டை பண்ணணும். சரியா? சிலைய பிரதிஷ்டை பண்ணணும். எப்படி பண்றது? நல்ல அழகா, நீங்க இலைதான் தூக்கணும்னா இல்லை, நம்ம வீட்டுல நல்ல தட்டு இருந்தா கூட போதும். அதுல தட்டு இருக்கலாம், நம்ம கலசம் கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னா நல்ல இலையும் போட்டுக்கலாம். அதுல அழகா பச்சரிசி, அதுல நெல்லு. சரியா? என்ன செய்யணும்னா நெல்லு போடணும். சூரியன்
பச்சரிசி சந்திரன், நல்லா கவனிங்க. எல்லாமே தத்துவம் தான். அப்ப என்ன செய்யணும்? நெல்லு, அதுக்கு மேல பச்சரிசி போட்டோமா. இப்ப என்ன செய்யணும்னா சூரியனையும் சந்திரனையும் இந்த இடத்துல ஒண்ணு சேர்த்தோம். இந்த சூரியன் சந்திரன் ஒண்ணு சேர்த்தோம்னா இந்த கலசத்தை தூக்கி அந்த நடுவுல வைக்கிறோம். ரைட்டா? வச்சதுக்கு பின்னாடி இங்க எடுக்கணும். அருகம்புல் எடுத்து அங்க போடணும். விநாயகரை கூப்பிடுறோம். ஏன்னா பாருங்க, அருகம்புல்ல எடுத்து வைக்கணும். அதுக்கடுத்து அங்க அதே விரலி மஞ்சள், வில்வம், துளசி, வெத்தலைபாக்கு, எலுமிச்சம்பழம் வச்சுட்டோமா. இப்ப நம்ம பிரதிஷ்டை பண்ண உடனே விநாயகர் பூஜை தான் பண்ணணும். அதான் அருகம்புல் போடுறோம். அந்த அந்த பச்சரிசி அந்த கலசத்துக்கு முன்னாடி போட்டோமா. போட்ட உடனே இப்ப நம்ம வீட்டுல வட்டமா ஒரு தட்டு இருக்கு. அந்த நம்ம எந்த தட்டுல வேணா நீங்க போடலாம். மண் தட்டு எடுத்தா இந்த நம்ம இந்த இடத்துல மடக்குன்னு சொல்லுவோம். நீங்க பானை சீரவங்கிட்ட மடக்குன்னு கேட்டா, இந்த பானை அந்த காலத்துல கூழ் பானை மூடுற மூடி இருக்கு இல்லையா? கூழ் பானை மூடும், பானை மூடுற மூடி மாதிரி தான் இருக்கும். அதை திரிய வச்சா நிக்கிற மாதிரி வாங்கிட்டு வரணும். பட்டையா இருக்கும். அதை வாங்கிட்டு அதுல என்ன செய்யணும்? நம்ம பஞ்ச எண்ணெய் ஊத்தலாம். பஞ்ச எண்ணெய் தான் அதுக்கு ஊத்தணும். ஆனா அப்படி பெருசா இல்லைன்னா ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. கொஞ்சோண்டு அப்படியே விளக்கெண்ணெய் ஊத்துங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊத்துங்க. கொஞ்சோண்டு நெய் அதை போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டு திரிய பூரா ஏற்றி விட்டு அழகா நினைச்சிருங்க. சந்தன குங்குமம் அந்த இதுக்கு வச்சிடணும். எதுக்கு? இந்த பானைக்கு 5 அந்த அந்த சென்டர் வரும் இல்லையா? வாவலயத்துக்கு அடித்துருக்கும் நடு வருது இல்லையா? அதுல 5 இடத்துல சந்தனமும் குங்குமமும் வச்சுக்கணும். இப்ப நம்ம இந்த ஊர்ல இருந்தா எந்த மார்க்கெட்ல போய் ஒரு மாலையை வாங்கலாம், பூ வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு மாலை கிடைக்காது. வீட்டுல முளைக்கிறது பூ தான் இல்லையா? என்ன ராஜு, அங்கெல்லாம் அந்த நம்ம மாலை கிடைக்காது, மல்லிகைப்பூ அந்த மாதிரிலாம் கிடைக்காது. ஆமா தானே? கிடைக்குங்கய்யா. கிடைக்கும் ஐயா. அப்புறம் கிடைக்கும். அப்பா இங்க மாதிரி ஆகல. அப்ப நாம என்ன செய்யணும்னா இப்ப நிறைய கிடைக்கும். ஆமா, இப்ப இதுல என்ன செய்யணும்னா இத பாருங்க, வாடாமணி மாலை அப்படின்னு இருக்கு. வாடாமணி மாலைன்னா என்ன சார் புதுசா இருக்கு அப்படிங்கிறீங்களா? நம்ம நூல்கண்டு இருக்கு இல்லையா? 10ஆம் நம்பர் நூல்கண்டு, அதை என்ன செய்யணும்? எடுத்து நம்ம கைக்கு அழகா எத்தனை வயது சுத்தணும்? 19 சுத்து சுத்தணும். எடுத்து 19 தூக்கி அழகா இது பண்ணி மஞ்சள்ல முக்கி நல்லா புடிஞ்சு விட்டு அழகா அந்த கலசத்துக்கு மாலையா போட்டுரும். இதுக்கு பேர் வாடா மண் மாலை. அதுக்கப்புறம் நீங்க பூ மாலை போட்டுக்கலாம். மாலை போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுக்கு முன்னாடி அந்த அந்த இலைய வச்சுட்டோம். அதுக்கு முன்னாடி 2 தேங்காய், அந்த தேங்காயில அந்த கண்ணுக்கு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. 2 தேங்காய் வைங்க. இல்ல 1 வைக்க முடிஞ்சா 1 வைங்க. குறைஞ்சது 5 வாழைப்பழம் வைக்கலாம். 12 வாழைப்பழம் வைக்கலாம். தவறு இல்லை, வைக்கலாம். வாழைப்பழம், தேங்காய், வாழைப்பழம், பத்தி, வெத்தலைப்பாக்கு, அதுக்குண்டான தாம்பூலம் எல்லாம் வச்சுக்கணும். அழகா நீங்க என்ன செய்றீங்கன்னா உட்கார்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் பாடுங்க. ஒரு விநாயகர் அகவல் பாடலாம், அல்லது வள்ளலார் இயற்றிய அகவல் பாடலாம். இந்த அகவல் பாடுனீங்கன்னா மிகப்பெரிய சக்தி. இப்ப இந்த தீபத்தை ஏத்துறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி சின்ன இந்த அகல் விளக்கு இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒரு விளக்குல நீங்க ஒரு தீபத்தை பொருத்தி வச்சுட்டு இந்த பத்தியெல்லாம் பொருத்திட்டு அகவல் பாடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் பாடுங்க. நீங்க எது வேணாலும் பாடலாம். சஹஸ்ரநாமம் பாடலாம், சிவபுராணம் பாடலாம், நடராஜர் பத்து பாடலாம். என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க நடராஜர் பத்து மட்டும் பாடி பாருங்க உங்க வீட்டுல. நடராஜர் பத்து பாடி நான் திருவாதிரையில நடராஜர் பத்து பாடினேன், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா சரி, நான் இந்தியாவில அருமை ஐயா. ஐயா நீங்க சொன்னதை ஃபாலோ பண்ண சூப்பரா இருக்குது ஐயா. நான் சொல்றேன்ல, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இருக்கு. பிச்சு எடுக்குது ஐயா. ஆமா, நடராஜர் பத்தை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அது திருவாதிரையில தொட்டுட்டீங்கன்னு வைங்களேன், ஐயோ மண்ணாதி பூதமுரு விண்ணாதி அண்டம் நீ மறைநான்கும் அடிமுடி, அந்த அந்த ஸ்டான்ஸா 20 பாடலை நீங்க பாடி முடிக்கும் போது உங்க உடம்புல வைப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்துடும். 33 கோடி தேவர்கள் உள்ள உட்காந்துக்குவான். நவக்கிரகங்கள் கட்டுப்படும். ஏன்னா
தந்திரம் மந்திரம் செய்வனும் அது எந்த இது கிட்டத்துல வராது. தூக்கி அப்படி அடிச்சு தூக்கி போட்டு எப்படி பாருங்க, அப்படி விட்ட சூழல். அப்ப நீங்க அதெல்லாம் பாடலாம். கோடூர் பதிகம் பாடலாம், நடராஜர் பத்து பாடலாம், திருவாசகம் பாடலாம், சிவபுராணம் பாடலாம், விநாயகர் அகவல் பாடலாம், கனகதார ஸ்தோத்திரம் பாடலாம், லலிதா அஸ்தோத்திரம் பாடலாம், லலிதா சகஸ்ரநாமம் பாடலாம், காமாட்சி அஷ்டகம் பாடலாம். பாடுங்க. பாடியெல்லாம் முடிச்சுட்டு அழகா அந்த தீபத்தை அப்படியே ஒவ்வொரு தீபமா இங்க இருங்க. எப்பயுமே தீபத்தை இடமா கொண்டு போயிடக்கூடாது. முதல் தீபம் கிழக்கு பார்த்து ஏத்துறீங்க இல்லையா, கிழக்கு பார்த்து தான் இது போடணும். அப்ப அந்த தீபத்தை ஏற்றி அப்படி வரிசையா கிளாக் வைஸ்ல தான் ஏற்றணும். எப்பயுமே எங்கேயுமே விளக்கு ஏற்றும் போது நீங்க அப்பிரதட்சணத்துல ஏத்திராங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், பிரதட்சணத்துல தான் ஏற்றணும். அப்ப பிரதட்சணத்துல ஏத்திட்டு அழகா நீங்க நெய்வேத்தியம் ஏதாவது நீங்க பொங்கல் வைக்கணும்னா பொங்கல் வைக்கலாம். இல்ல வீட்டுல வந்து ஒரு அவளும் சர்க்கரையும் இருக்கு சாமி, வைங்க. இல்லாட்டி நீங்க ஆக்கின சோறுல ஏதாவது ஒரு அப்படியே ஒரு கிண்ணத்துல எடுத்து வைங்க. எது வேணாலும் சுவாமிக்கு படைக்கலாம். நம்ம மனம் தான். அப்ப தூக்கி அப்படியே வச்சு அழகா அப்படி நெய்வேத்தியம் அப்படி பண்ணி தேங்காய் பழம் உடைச்சிடக்கூடாது. தேங்காய் உடைச்சிடக்கூடாது. நல்லா தெரியும், தேங்காய் உடைச்சிடாங்க. அப்படியே வச்சு அப்படியே அப்படியே தீபாராதனை பண்ணி அந்த ஜோதிய 19 சுத்தி நமஸ்காரம் மட்டும் பண்ணுங்க சார். இத உங்க வீட்டுல 21 பூசத்தை நீங்க தொட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்குள்ள அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதாவது இந்த இந்த இவங்க சொல்றது மாதிரி 7 சனி 8 சனி கண்ட சனி அந்த சனி பித்த சனி பாத சனி முக்கு சனி முடக்கு சனி எந்த சனியும் வேலை பார்க்காது. சரியா? உங்க உடலை முதல் சுத்தப்படுத்தும், மனதை சுத்தப்படுத்தும். உங்களை சுத்தி உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்திகளை கூட முதல் வெளியேற்றிடும். தேக ஆரோக்கியத்துக்கு நிறுத்திடும். அடுத்து நீங்க உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அது கையெடுத்துக்கணும். அதுல கையெடுத்துக்கணும். நீங்க யாரை சந்திக்கணும், உங்களுக்கு என்ன வேணும், எது வேணும், எப்ப வேணும் அப்படின்றது அது தீர்மானிச்சுக்கணும். நீங்க தீர்மானிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்க திட்டம் போட தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேணும் அப்படியே அந்த ஜோதியை பார்த்துக்கிட்டு இப்ப ஜோதியை பார்க்கணும். ரெண்டு நாளும் என்ன பாய்வலகால உழைச்சி பாடுபட்டு காசு பணத்தை இப்படி எல்லாம் பண்ணிட்டோம், நமக்கு வந்து ஒரு சொந்த வீடு இல்லையப்பா அப்படின்னு நினைச்சிட்டு ஏக்கத்தோட அந்த ஜோதியை பார்த்தீங்கன்னா சரி, உங்களுக்கு அழகான ஒரு வீடு வச்சுக்கணும். நீங்க இப்படி போயிடக்கூடாது. இவ்வளவு காலம் வாழ்ந்து இப்படி ஒரு அழகான புள்ள எனக்கு கிடைக்கலன்னு வேண்டிடக்கூடாது. மவனே சட்டச்சிக்கல் உள்ளாயிடும். வேண்டியதை வேண்டுவேன், வேண்டிய நேரத்தெல்லாம் கொடுக்கறது தான் அது. நான் இல்லைங்களே, அது ஒரு கல்யாணம் முடிக்காத வந்து எனக்கு ஒரு நல்ல கல்யாணம் கொடுன்னு வேண்டலாம். கல்யாணம் முடியாத புள்ள வந்து எனக்கு ஒரு நல்ல கணவனை கொடுன்னு வேண்டலாம். நான் சொல்றது ஜாத்தானுங்களே. அப்ப நீங்க என்ன வேணும்னாலும் சரி. அதே மாதிரி தான் நீங்க நல்லா கவனிங்க. சித்திரை பௌர்ணமி எடுத்துக்கலாம், அல்லது சித்திரை மாதம் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராடம் இதை எடுத்துக்கலாம். அந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பூச நட்சத்திரத்தை நீங்க இந்த விளக்கு போட்டுட்டு சித்திரையில வரக்கூடிய உத்திரமும் உத்திராடமும் இந்த 2 நட்சத்திரத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா சித்திரையில வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துல தான் வந்து அச்சய திருதின்னு சொல்லி நீங்க கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. அதுக்குள்ள இது பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த வட்டம் அச்சய திருதியில வந்து இது பண்ற அத்தனையும் எதுவும் சரிப்படாது. ஏன்னா சனி மீனத்துக்கு வந்துட்டாரு, மீனத்திலிருந்து ரிஷபத்தை பார்ப்பாரு. இந்த வட்டம் அச்சய திருதியில நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் சரி, அந்த அந்த பொருளை வந்து பாதுகாக்கிறது கஷ்டம். ஆனா அதே நேரம் சித்திரை உத்திரம் உத்திராடத்தை செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன 1 கிராம்ல ஒரு துட்டு வாங்குங்க தங்கத்துல. அப்புறம் பாருங்க உங்க வீட்டுக்குள்ள அப்படியே தங்கமா உள்ள வந்து இறங்கி நல்லா இருக்கும். நான் என்ன சொல்றேன், தங்கமா இறங்குனா உங்களுக்கு செல்வ சேர்க்கை நல்லா இருக்கும், சொன்ன சேர்க்கை நல்லா இருக்கும். அப்ப அந்த கலசத்தை ஒரு 19 சுத்து சுத்தி நமஸ்காரம் பண்ணுங்க. உங்களுடைய ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆனந்தம், சகல சௌபாக்கியங்கள், இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு வேணுங்கிறத இந்த பிரபஞ்சத்துல கொண்டு வந்து அதுவா கொடுப்போம். நாம எதையும் தேட தேவையில்லை.
முக்குற்றமும் விலகிவிடும், முக்குற்றமும் விலகும், முத்தோஷமும் விலகும். நமது உடம்புல இருக்கக்கூடிய மூன்று விதமான தோஷங்களும் விளைகிறோம். சகல குற்றங்களும் விளக்கப்படும், சகல சாபங்களும் விளக்கப்படும். எப்படி பாருங்க, ஒரு தீபத்துக்குள்ள இவ்வளவு வேலை. அருமை ஐயா, அருமை. சரியா? இதை பண்ணா நல்லா இருக்கும் நமக்கா. அதனால நான் வந்து அட்மின்ட்ட பேசுறேன். வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நமக்கு ஒரு ஒரு சத்சங்கம் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு இந்த மாதிரி சத்சங்கம் தேவை அப்படின்னு சொல்லி அதை விரும்புறவங்க இந்த குழுல உங்களுடைய விருப்பத்தை நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. ஏன்னா அந்த ஆன்மீக சத்சங்கம் இருக்கு இல்லையா, அந்த இதுல நாங்க ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கத்தை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி இதுல மெஜாரிட்டி எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா இப்ப மாசத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம எடுக்கிறோம். வாரம் நம்ம கொண்டு போவோம், தப்பெல்லாம் கிடையாது. சரியா? அருமையான விஷயங்களை பேசுவோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. காலத்தை நாம வந்து காலத்தால் நாம வந்து கருத்தூர்ந்து பார்த்தோம்னா சகலத்தையும் அறிந்து கொள்ளலாம். சரியா? இதுல வேற எதுவும் இல்லை ஐயா. அந்த விளக்குல திரி எத்தனை போடணும் ஐயா? எத்தனை அதுதான் கேட்கும் நினைச்சேன். விளக்குல எத்தனை திரியா போடணும்? மடக்கல திரி போடுறது எத்தனை? திரி போடணும் சார். எத்தனை திரி? 21 திரி. சரி சார். எத்தனை சார்? 21. 21. ஓகே. 21. கொஞ்சம் மடக்கு கொஞ்சம் இதா எடுத்துக்கோங்க, பெருசா எடுத்துக்கோ. 21 திரி. இது வந்து காமனா நீங்க பூசத்துல போடுறதுதான். இதுக்கு அடுத்து ஜென்ம ஜோதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் ஜென்ம ஜோதியை சொல்லித்தரேன், அதையும் நீங்க செய்யலாம். அடுத்த சத்சங்கத்துல ஜென்ம ஜோதி எப்படி போடுறதுன்னு, இதே தான் எப்படி ஜோதி போடுறது அப்படின்னு பேசுவோம். சரியா? இப்ப இந்த ஜோதிய ஒண்ணு நம்ம எப்படின்னா மாலை, அதாவது அந்தி சந்தி, பகல் இரவாகக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, அதுல ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தம் இருக்கு இல்லையா, 6 மணி, அதுல ஏத்துறது. அப்ப நம்ம 3 மணிக்கெல்லாம் ரெடி ஆகி அகவர் பாடணும். அப்ப அந்த காலையில இரவு பகலாகக்கூடிய நேரம், மாலையில பகல் இரவாகக்கூடிய நேரத்துல இந்த ஜோதி வழிபாடு முழு பலனையும் மிகப்பெரிய சக்தியும் நமக்கு கொடுக்கலாம். சரியா? உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சத்சங்கத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள். நன்றியா, நன்றி. மிக்க நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. கணேஷ் சார், ரொம்ப நன்றி கணேஷ் சார். கேள்வி கேட்கலாமா? நீங்க காலையில ஏர்லி மார்னிங் ஒரு 3:30 to 4 o'clock சொல்றீங்க பிரம்ம முகூர்த்தம். ஆமா. 6 மணிக்கு மேல பூச நட்சத்திரமே வருதுன்னா நான் என்ன சொல்றேன்னா, காலையில் நீங்க 3 மணிக்கு எந்திரிச்சாதான் இவ்வளவு வேலையை பார்க்க முடியும். 6 மணிக்கு எந்திரிச்சோம்னா உடனே வேலை பார்க்க முடியாது. காலையில 6 மணிக்கு தான் பூச நட்சத்திரமே வருது. ஆனா நான் 4:30 மணிக்கு தான் பண்ணலாமா? பண்ணலாம். இது பூஜை ரூம்ல தான் பண்ணாங்களா இல்ல ஹால்ல மாதிரி கூட பண்ணலாம்? ஏன்னா 19 சுத்தணும்ன்றீங்க இல்லைங்களா? அது பூஜை ரூம் சில டைம் கொஞ்சம் சின்னதா பண்ண முடியாது, சுத்த முடியாதுல்ல. ஹால்ல தான் பண்ணணும். ஹால்ல பண்ணலாம் இல்லைங்களா? ஓகே, நல்லா சுத்தப்படுறீங்க. இந்த கலசம் வந்து பித்தளை சொம்பு அது மாதிரி வைக்கலாம்ல? பித்தளை சொம்போட மண் கலசம் வாங்கிக்கோங்க. மண் கலசம். ஓகே ஐயா. வணக்கம் ஐயா. தொண்டி மண் கலசம் தான் வைக்கணுமா இல்ல வேற பித்தளை வெள்ளி கூட வைக்கலாமா ஐயா? வச்சுக்கோங்க சார், தப்பு இல்லை சார். அப்படி இல்ல, இந்த மண் கலசம் சின்னது கிடைக்கலன்னா வச்சுக்கோங்க. வீட்டுல எதுவும் வெள்ளிக்கிழமை வச்சிருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க. அந்த 21 திதிங்கிறதையா அந்த 19 சுத்தி மாலை போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து 21 வச்சுக்கணுமா இல்ல சின்ன சின்னதா 21 திரியாயா? 21 திரி நீங்க வந்து சாதாரணமா நம்ம விளக்கு போடுற திரி இருக்குல்ல, ஆமா, நூலையும் கட் பண்ணிக்கலாம். நூலையும் கட் பண்ணிக்கலாம். திரியாவும் இருக்குல்ல, அப்படியே திரியை வாங்கி போடுங்க. நல்ல ஒரு நீளமான திரி இருக்கு. நம்ம இப்ப ஆள்காட்டி வரல் இருக்குல்ல, இந்த திரி இருக்கு இல்லையா, அந்த திரியை கிடைக்குது. கிடைக்கு மாமியா, நான் யாரோ பேசுறாங்க உட்கார்ந்து. ஐயோ இல்லையா, நான் தான் பேசிட்டு. பாத்தீங்களா, முகத்தை பார்த்த உடனேதான் தெரியுது பாருங்க. பேரை பார்த்து நான் என்னத்தை பார்த்தேன். நான் முதல்லவே சொன்னேன் உங்களுக்கு, வந்த உடனே
முகத்தெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குல்ல. ரொம்ப நீங்க இந்த நடராஜன் அவ இதுக்கு விசாக்கு போயிருக்கா, அவளுக்கு வெளியூர் போயிருக்கா. இது வாங்கிக்கிறேன் நான் கேட்டேன்னு சொல்லுங்க. சொல் ரெக்கார்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். பாருங்க ஒவ்வொரு மாசமும் அழகா உள்ளவா. இதுக்குள்ள ரகசியம்னு இதுக்குள்ள பெரிய ரகசியங்கள்லாம் இதுவுமே ஆமாயா. அந்த நடராஜர் பத்தி படிக்கிறது அப்படியே அழுக வந்து அப்படியே கொட்டிடும். அது அந்த அன்னை தன்னை என்னை ஈன்றதற்கு அழுவேனும் அது அப்படியே நெஞ்சில வந்து அது உறைஞ்சே போயிடும். அது அருமை. ரொம்ப எனக்கு நான் டெய்லி படிப்பேன். இப்ப 14ஆம் தேதி நடக்குது. அதுல வெள்ளிக்கிழமை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரம். ஆமா, அதாவது அன்னைக்கு சதுர்த்தசி திதியா இருந்தா கூட பௌர்ணமிக்கு முதல் நாள். யாராவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருந்தா இந்த வெள்ளிக்கிழமை இந்த உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு மாரியம்மனுக்கு அழகா அதாவது செவ்வந்தி மாலை அல்லது சம்மங்கி மாலை வாங்கி போட்டு அந்த அம்பாளுக்கு நம்ம சொன்ன இந்த இது இருக்கு இல்லையா, விரலி மஞ்சள், வெத்தலைவாக்கு, ஒரு புஷ்பத்தை கொடுத்து அம்மா பாதத்துல வைக்க சொல்லியிருக்கேன். வச்சுட்டு நீங்க அம்பாளை மாரியம்மனை வழிபட்டு வாங்க. அதே மாதிரி என்ன இந்த காலம் மீனத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கு. எப்படியாவது இந்த பங்குனி முடிகிறதுக்குள்ள ஒரு காப்படி சக்கரை பொங்கல் வச்சு அதை ஒரு தாம்பாளத்துல ஒரு இலையில வச்சு ஒரு 5 வாழைப்பழம் வெத்தலை ஒரு அரும்புல போட்டு ஏதாவது ஒரு பசுமாடுக்கு எப்படியாவது கொடுத்துருங்க. இந்த மாசம் ரொம்ப கண்டிப்பா நிறைய இருக்கு பசுமாடு. ஐயோ அந்த வழிபாடு, இந்த உத்திரட்டாதி வழிபாடை நான் இன்னொரு நாளைக்கு. நன்றி நன்றி. உத்திராட நட்சத்திரம் திருவோணம் அந்த வழிபாடு நான் பண்ணி நல்ல சக்சஸ் ஆயிருக்கு. எனக்கு நான் நினைச்ச காரியம் நடந்துச்சு. நான் உங்கள்கிட்ட முதல்ல பேசியிருக்கேன் அதை பத்தி. சூப்பரா எல்லாம் அங்க பாருங்க. நம்மளை பொறுத்த மட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்மளுடைய உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி அவங்கள செய்ய சொல்லுங்க. அவங்க செய்ய அந்த புண்ணியம் அவங்க நல்லா இருக்க நமக்கு சரியா. இந்த லிங்க் எல்லாருக்குமே கொடுக்கலாம் இல்லையா? அது எல்லாத்துக்கும் கொடுங்க. இந்த லிங்க் கொடுங்க. அவங்க நம்பருக்கு அட்மின் கொடுத்து சேர்க்க சொல்லுங்க. வாங்க, நிறைய உள்ள வாங்க. நிறைய இங்க வருங்க. இதுக்கெல்லாம் எந்த விதமான இதுவும் கிடையாது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு தான் வர்றோம். 1 மணி நேரம் பேசுறோம். உங்களுடைய வாழ்வியல் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் இங்க வந்து கேட்டுக்கலாம். சரியா? நன்றி 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 ஐயா. நன்றி ஐயா. ஐயா நன்றி, வணக்கம். நன்றிமா. நன்றி குருஜி.